ஹே கதை கேட்க நீங்க வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். நம்ம இன்னைக்கு பார்க்க போற டிராமாவோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுத்தமா கொஞ்சம் கூட ஒத்தே போகாத ரெண்டு பேரு, நாயா புனையா எந்த நேரமும் அடிச்சுக்கிற ரெண்டு பேரு பெட் வச்சு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அதாவது 3 மாசத்துல நீ என் பின்னாடி நாயா சுத்துற அளவுக்கு உன்னை நான் லவ் பண்ண வைப்பேன் அப்படின்னு சொல்ற ஹீரோ. முடியவே முடியாதுடா, உன் முகர கட்டிக்கே அவ்வளோ எல்லாம் சீன் இல்லை அப்படின்னு சொல்ற ஹீரோயின். இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் கல்யாணத்துக்கு அப்புறம் என்னென்னலாம் நடக்குது அப்படின்றதுதான் ஸ்டோரி. ஸோ எப்பயும் சொல்றதா இப்பயும் சொல்றேன், எஸ்எஸ் வாய்ஸ் ஓவர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பார்த்ததுக்கு அப்புறம் லைக் பண்ணுங்க, மறக்காம போறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸ்டார்டிங் சைட்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோவையும் ஹீரோயினையும் தான் காட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அது ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் போட்டோ வேற எடுக்கிறாங்க. ஆமாங்க, நம்ம ஹீரோ பெரிய பிசினஸ் மேன், அதே நேரத்துக்கு நம்ம ஹீரோயின் ஒரு செலிபிரிட்டி. ஹீரோயினுக்கு செமையா கோவம் வருதா, அந்த டைமுக்கு ஹீரோவை அடிக்கிறதுக்கு ட்ரை பண்றா. ஆனா ஹீரோ அதுக்கு விடுற மாதிரி இல்ல. நீ என்ன சொன்ன, நாய் கிட்ட விளையாடுற மாதிரி தான் உன்கிட்ட விளையாடிக்கிட்டு இருக்கேன்னு தானே சொன்னேன், அப்ப நான் என்ன பண்ணணும்னு காட்ட வேண்டாமா அப்படின்னு சொல்றான். ஹீரோ மறுபடியும் ஹீரோயினை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றா. ஹீரோயின் அப்பதான் ஒரு விஷயத்தையே யோசிக்கிறா. இன்னைக்கு எங்க ரெண்டு பேரோட என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ணணுன்றதுக்காக தான் நான் இவனை பாக்குறதுக்கே வந்தேன் அப்படின்னு சொல்றா. அப்பதான் இதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்ற விஷயத்தையே காட்டுறாங்க. ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஹீரோயின் ஒரு கிளப்புக்குள்ள வந்துகிட்டு இருக்கா. இங்கதான் அவன் இருக்கான் அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணா சொன்னாரு. கண்டிப்பா இன்னைக்கு நான் அவன் கிட்ட பேசிட்டு தான் வருவேன். என்னால ஜஸ்ட் ஒரு பிசினஸ்க்காக இவனை கல்யாணம் பண்ணிக்கலாம் முடியவே முடியாது. அவன் என்கிட்ட முட்டி போட்டு கெஞ்சினாலும் சரி, கண்டிப்பா இன்னைக்கு என்கேஜ்மெண்ட் நான் கேன்சல் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்றா. அதே நேரத்துக்கு அங்க இருக்க ஹீரோவை காட்டுறாங்க. கென்னு ஒரு பொண்ணை நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இவ ரொம்ப நாளா ஒன் சைடா நம்ம ஹீரோவை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனா ஹீரோக்கு கொஞ்சமும் இவ மேல இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவன் ஜஸ்ட் டைம் பாஸுக்கு தான் இவ கூட சுத்திக்கிட்டு இருக்கான். நீ எப்படி ஹீரோயினை கல்யாணம் பண்ணலாம், நீ எப்படியாவது அந்த என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ணு, அவளுக்கும் உனக்கும் கொஞ்சமும் ஒத்தி போகாது, நீங்க ரெண்டு பேரும் எந்த நேரமும் நாயும் பூனையுமா தானே அடிச்சுப்பீங்க, அதுக்கப்புறம் உங்களுக்குள்ள கல்யாணம் எல்லாம் நடந்ததுன்னா எப்படி நீ நிம்மதியான ஒரு லைஃபை வாழ்வ, அதனால தயவு செஞ்சு என்கேஜ்மெண்ட்டையே இப்ப கேன்சல் பண்ணு அப்படின்னு சொல்லி இவ சொல்லிக்கிட்டு இருக்கா. அந்த நேரத்துக்கு அதை நீ சொல்லக்கூடாது, நாங்க ரெண்டு பேர் தான் முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அங்க வரா. நான் ஏன் சொல்லக்கூடாது, என்னை பொறுத்த வரைக்கும் இல்ல, ஹீரோவை பொறுத்த வரைக்கும் நீ ஒரு காக்ரோச் தான் எங்களுக்கு அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினுக்கு செம்ம கடுப்பாகுது. இருந்தாலும் சிரிச்சுக்கிட்டே, டே இது எல்லாத்துக்கும் நீ தாண்டா காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா ஹீரோ உட்கார்ந்துகிட்டு இருக்கான். போய் நடுவுலயே காலை வைக்கிறா. எவ்வளவு நாள் ஆனாலும் இவளோட திமிரு மட்டும் கொஞ்சம் கூட குறையவே இல்லை அப்படின்னு சொல்லி ஹீரோ இப்பதான் யோசிக்கிறான். ஏன்னா இவங்க ஸ்கூல் டேஸ்ல இருந்து ஒன்னா படிச்சவங்க தான். இது பார்ப்பா தம்பி, நீ ரொம்ப பெரிய பிளே பாயா இருக்கலாம், அப்படியே இருக்கிற எல்லா பொம்பளைங்களுக்கும் உன்னை ரொம்ப பிடிக்கலாம், உன் பின்னாடி நாயா பேயா சுத்தலாம், ஆனா அதுக்கான ஆள் நான் கிடையாது. எனக்கு கொஞ்சம் கூட உன் மேல இன்ட்ரெஸ்டே இல்லை, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுலயும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதனால நீயுமே சரி என்ன உனக்கு பிடிக்காதுன்னு நல்லாவே தெரியும், ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவோம், அதுதான் உனக்கும் நல்லது எனக்கும் நல்லது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்றா. உண்மைதான், ஆனா நல்ல ஒரு விஷயத்த யோசித்து பார்த்தேன். என்ன ஒரு பொண்ணு ரிஜெக்ட் பண்றா, அவ பிடிக்கலன்னு சொன்னா அது எனக்கு எவ்வளோ ஒரு பெரிய அசிங்கம். கண்டிப்பா அதனால நான் சொல்றேன், இந்த கல்யாணத்தை நான் கேன்சல் பண்ண மாட்டேன். 3 மாசம் என்ன 3 மாசத்துல உன்னை நாய் மாதிரி என் பின்னாடி நான் சுத்த வைப்பேன், நான் உன்னை காதலிக்கிறேன்னு கெஞ்ச வைப்பேன் அப்படின்னு ஹீரோ சொல்றான். அதுக்கெல்லாம் என்னால 3 மாசம் டைம் வேஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னு ஹீரோன்னு சொல்லும் போது, ஓ அப்பனா நீ பயந்துட்ட, உனக்கு என் மேல லவ் வந்துருமோ அப்படின்னு சொல்லி பயமா தான் இருக்கு, உண்மைதான் இல்ல அப்படின்னு சொல்லி ஹீரோ நக்கல் அடிக்கிறான். அப்பதான் அவ ஒத்துப்பானு. பக்கத்துலயே ஹீரோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான். கரெக்ட் தான், அதுவும் கரெக்ட் தான், ஒருவேளை நீ பயப்படுறதுனாலதான் இந்த பெட்ல இருந்து ஒதுங்கி போறியோ, அவன் தான் சொல்றானே, நீயும் அப்ப ட்ரை பண்ணி பாரு, இதுல யாருதான் பிஸ்தா அப்படின்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லி அவனும் உசுப்பேத்தி விடுறான். கடுப்பாய் ஹீரோயின் அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. பின்னாடியே துரத்திக்கிட்டு ஹீரோவும் அங்க இருந்து போறான். கென்னுக்கு தான் செம்ம கடுப்பாகுது. அதே நேரத்துக்கு நம்ம ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா ஹீரோயினை போக விடாம தடுக்கிறான். அப்ப நான் எல்லாரும் எதிர்க்கும் உண்மையை ஒத்துக்கிட்டு போயிடு, என் அழகை பார்த்து நீ மயங்கிட்ட, அதனால உனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி உண்மையை ஒத்துக்கிட்டு போயிடு, இல்ல அப்படின்னா பெட்டுக்கு ஒத்துக்கோ, 3 மாசம் டைம் அப்படின்னு சொல்லி கேட்கறான். என்னால முடியாது அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. அப்பனா நீ பயந்துட்ட தானே அப்படின்னு கேட்கும் போது ஹீரோயினுக்குமே செம கடுப்பாயிடுது. இப்ப என்னடா 3 மாசம் தானே, சரி அதையும் தான் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றா. அப்பதான் பேசிக்கிட்டு இருக்கும் போது பிரஸ்காரங்க எல்லாம் வந்துடுறாங்களா. டக்குனு ஹீரோயின் தான் தெரியக்கூடாது, இவ ஒரு ஆக்ட்ரஸ் இல்லையா,
அவன் என்ன பண்ணான்னா அவனோட ரூம் கீ எடுத்து ரூம் ஓபன் பண்ணி உள்ள கூட்டிட்டு போயிடுறான். அதோட மறுநாள் காலையில தான் காட்டுறாங்க ஹீரோயின் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கா. சரியான பைத்தியம் பிடிச்ச நாய் ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சு வச்சுட்டான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு செம காண்டா கத்திக்கிட்டு இருக்கா. அதான் நீயே நாயின்னு சொல்லிட்டு என் நாய் வேற என்ன பண்ணும் அதானே பண்ணும் அப்படின்னு சொல்லி அவனுமே அதுக்கு கவுண்டர் கொடுக்குறான். என்ன கலாய்க்கிறதுக்கு முன்னாடி நேத்து நைட்டு நீ எனக்கு நோ சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லி ஹீரோ கேக்குறான். அப்படியே ஒன்னும் அழகுல மயங்கி நோ சொல்லாமலாம் இல்ல, நீ அந்த அளவுக்கு ஒர்த்தெல்லாம் இல்ல, நீ கொஞ்சம் வேஸ்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு மட்டமா கலாச்சி விட்டுறா. ஹீரோக்கு செம கடுப்பாயிடுது. உனக்கு என்ன திமிர இருந்தா இந்த மாதிரி என்ன கலாச்சிட்டு நீ இங்க இருந்து வெளியில போவ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை போக விடாம பண்றான். முட்டாள், நீ இதெல்லாம் பண்ணிட்ட அப்படின்னா பொண்ணுங்க மயங்கி உன்னை லவ் பண்ணிடுவாங்க நீ நினைச்சினா அது உன்னோட முட்டாள்தனம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கிருந்து கிளம்பி போயிடுறா. இப்பதான் ஹீரோயினோட அசிஸ்டண்ட்டை காட்டுறாங்க. அவ தான் வந்து பிக்கப் பண்ணிக்கிறா ஹோட்டல்ல. அந்த டைமுக்கு அவ எதுக்காக நீங்க வந்துட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ணீங்க, நைட்டு வந்து எல்லா ரிப்போர்ட்டர்ஸும் நீங்க ரூம்ல இருந்ததெல்லாம் போட்டோ எடுத்துட்டாங்க தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டு இருக்கா. எப்படி இருந்தாலும் 3 மாசம் இந்த என்கேஜ்மெண்ட் கண்டினியூ தான் ஆக போகுது, நான் இந்த என்கேஜ்மெண்ட்டை இன்னும் பிரேக் பண்ணல அப்படின்னு சொல்றா. இப்பதான் ஃப்ரெண்டுக்கார வந்து பேசுறான். பாத்தீங்களா 2 பேருமே வந்துட்டு ஃபுல் நைட்டும் ஒன்னா இருந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி, நீங்க 2 பேரும் ஃபுல் நைட்டும் ஒன்னா இருந்தது இந்த உலகமே ஃபுல் நைட் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க, பயங்கரமா வந்து ஆன்லைன்ல டிஸ்கஷனே போகுது அப்படின்னும் போது, விடுடா அவ ஒரு செலிபிரிட்டி, நானும் வந்து ஒரு பெரிய பிசினஸ் மேன், இந்த மாதிரி விஷயம் எல்லாம் எல்லாரும் சேர்த்து வச்சு பேசதான் செய்வாங்க, அதுக்காக ஒன்றும் பண்ண முடியாது, இன்னும் 3 மாசம் எனக்கு டைம் இருக்கு, 3 மாசம் அவ கூட என்கேஜ்மெண்ட்ல தான் இருக்க போறேன், அப்போ வந்து எல்லாத்தையும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றான். ஆனா ஸ்கூல் டேஸ்ல இருந்தே அவ உங்க அண்ணனை தானே லவ் பண்ணா அப்படின்னு சொன்னேன், இப்ப எப்படி அவனுக்கு மனசு வருது அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி இவன் கேக்குறான். அதுக்கு உடனே ஹீரோ என்ன சொல்றான்னா, ஆமா அவ வந்து எங்க அண்ணன் தான் லவ் பண்ணா, எங்க அண்ணா வந்து எங்களை விட 10 வயசு பெரியவர், அவர் நாங்க ஸ்கூல் படிக்கும் போதே வேலை பண்ணிக்கிட்டு இருந்தாரு, பிசினஸ் பார்த்துக்கிட்டு இருந்தாரு எங்க அப்பா கூட சேர்ந்து, ஆனாலும் இவ வந்து அவனை தான் பிடிச்சிருக்கு, அவனை தான் லவ் பண்றேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா அப்படின்னு சொல்றான். இன்னமும் உங்க அண்ணா சிங்கிளாவே இருக்காரு, அதனால இவங்க வந்துட்டு என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ, அதனாலதான் நேற்று உன்னோட என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ண சொன்னாங்களோ அப்படின்னு சொல்லி இவன் கேட்கறான். எது வேணாலும் இருக்கலாம், ஒருவேளை ஏன் கூட க்ளோஸா இருந்து எங்க அண்ணனை கரெக்ட் பண்ணலாம்னு நினைக்கிறா போல அப்படின்னு சொல்றான். ஆனா எனக்கு என்னவோ நீ சின்ன வயசுல இருந்து அவளை லவ் பண்ணி ஒன் சைடா தேவதாஸ் மாதிரி பாட்டுக்கு பாடிக்கிட்டு இருந்திருப்பியோ அப்படின்னு தோணுதே, அது உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, ஏய் எனக்கு அவளை கொஞ்சம் கூட பிடிக்காது, நீயா கற்பனையில எதனா பேசி வளராத அப்படின்னு சொல்றான். ஒரு பிசினஸ் பார்ட்டி நடக்குது, அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வந்திருக்கா. அப்ப அங்க இருக்க ஒருத்தன் வந்து ஹீரோயின் கிட்ட கொஞ்சம் தப்பா பிஹேவ் பண்றான். ஹீரோயினும் லேஸ்பட்ட ஆள் கிடையாது, அவன் கைய உடைச்சிருவா போல விட்டா அந்த மாதிரி ஒரு திருகுறா. ஆனா அவன் செம காண்டாயிடுறான். ஹீரோயின் அடிக்கலாம் அப்படின்னு போறானா அந்த டைமுக்கு கரெக்டா அவங்க அண்ணனுக்கு பதில் அந்த பிசினஸ் மீட்டிங்க்கு நம்ம ஹீரோ தான் வரான். கையை டக்குன்னு பொடிச்சிடுறான். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் ஆள் மேல கை வைக்க போவ அப்படின்னு சொல்றான். இனி நம்ம கம்பெனி நடத்துற எந்த ஒரு பிசினஸ் மீட்டிங்க்கும் இவன் வரக்கூடாது, இவன் கூட எந்த ஒரு பிசினஸ் கான்ட்ராக்டும் நம்ம வச்சுக்க கூடாது, மரியாதை இப்ப இவனை தூக்கி வெளியில போடுங்க அப்படின்னு சொல்லிடுறான் ஹீரோ. டார்லிங் நீ பாத்தியா, நான் ஹீரோ மாதிரி வந்து உன்னை காப்பாத்திட்டேன்ல, உனக்கு என் மேல இப்ப லவ் வந்துருச்சா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோயினுக்கு செம்ம சிரிப்பு வந்துருது. அடே நீ என்ன காப்பாத்தலடா, அவனைதான் என்கிட்ட இருந்து காப்பாத்திட்ட, சும்மா லூசுத்தனமா பேசிக்கிட்டு இருக்காத, நீ இன்னும் எனக்கு ஹீரோலாம் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறா. ரெஸ்ட் ரூமுக்கு போனாலும் விடாம பின்னாடியே போயிடுறான். இப்ப எதுக்காக நீ இந்த பிசினஸ் மீட்டிங்க்கு வந்த, உண்மையை சொல்லு, நீ எங்க அண்ணனை பார்க்க தானே வந்த அப்படின்னு சொல்லி கேக்குறான். என்ன நீ உங்க அண்ணனை நான் பார்க்க வந்தா உனக்கு என்ன பிரச்சனையா இருக்கு, உனக்கு எதுனா இதுல டிசப்பாயின்மெண்ட் இருக்கா என்ன அப்படின்னு ஹீரோயின் கேக்குறா. எனக்கு என்ன கவலை, எனக்கு ஒரு கவலையும் கிடையாது, நீ தான் பாவம் ரொம்ப ஃபீல் பண்ற போல எங்க அண்ணன் வரல அப்படின்னு சொல்லிட்டு, என்ன 3 நாள்ல உனக்கும் எனக்கும் என்கேஜ்மெண்ட் அது உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறான். இப்பதான் ஹீரோயினுக்கு இந்த விஷயமே தெரிய வருது. செம்மையா ஷாக் ஆகுறா. இது எல்லாமே ஹீரோவோட வேலை தான், வேணும்னு இவளை எப்படியாவது ட்ரிகர் பண்ணணும் அப்படின்றதுக்காக அவங்க அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி 3 நாள்ல என்கேஜ்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ண சொல்லிட்டான். அடுத்த சீன்லயே பார்த்தா என்கேஜ்மெண்ட் டேவை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து ஒரு நார்மலான ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கா. அப்போ அசிஸ்டன்ட், அதுதான் மாப்பிள்ளை வீட்டுல இருந்து செம்ம சூப்பரா ட்ரெஸ் வந்திருக்கு, ஏன் இதை போட்டிருக்கீங்கன்னு கேக்குறா. அவன் தான் அதை கொடுத்துருக்கான்னு எனக்கு நல்லா தெரியும், அதுல ஏதாவது ஒரு சொதப்பல் பண்ணிருப்பான், என் ட்ரெஸ் எல்லாரும் எதுக்கும் கழண்டு விழுந்து என் மானம் போகணுன்றதுக்காக என்ன வேணாலும் அவன் பண்ணிருப்பான் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. ஹீரோயின் ரெஸ்ட் ரூம் போகணும்னு போனா அங்க பார்த்தா கென் இருக்கா. கென் வந்துட்டு உனக்குலாம் வெக்கமாவே இல்லையா, அவனுக்கு தான் உன்னை பிடிக்கவே பிடிக்காதுன்னு தெரியும்,
உனக்கும் அவனை பிடிக்காது, எதுக்காக அப்புறம் இந்த கல்யாணத்துக்குலாம் ஒத்துக்கிட்ட? மரியாதையா இந்த என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ணு. நானும் அவனை ரொம்ப நாளா லவ் பண்ணிட்டு இருக்கோம், நடுவில் எங்களுக்குள்ள வராத அப்படின்னு சொல்றா. இதை போய் நீ அவன் கிட்ட சொல்லு, அவன் தான் தேவையில்லாம இந்த பெட்டையே வச்சான், அவன் தான் இந்த என்கேஜ்மெண்ட்டையும் ஸ்டார்ட் பண்ணான் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்றா. நான் உன்கிட்ட தான் சொல்லுவேன், நீ இந்த என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ணு அப்படின்னு சொல்லி இவன் என்ன பண்றானா ஹீரோயின் மேல கலர் எல்லாம் ஊத்தி விட்டுறா. அடைச்ச பைத்தியம், இன்னும் நீ வளரவே இல்லையா? இன்னுமும் இந்த ஓல்டு ட்ரிக்கை தான் நீ ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்ப கேஷுவலா கேட்குறா. ஆனாலும் ஹீரோயினுக்கு செம்ம கடுப்பு தான். ஆனாலும் இதுக்கு நான் உன்னை சும்மாலாம் விட மாட்டேன் பார்த்துக்கோ. யாருன்னு கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம இவ்வளோ மாட்டமான பிளானை நீ பண்ணிட்ட பத்தியா, அதுக்கு தான் நீ அனுபவிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ட்ரெஸ் எல்லாம் உருவி டாய்லெட்ல போட்டு விட்டுறா. வெளியில போகும்போது ஹீரோ ஹீரோயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. யார் இதை பண்ணா, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, யாரு பண்ணியிருந்தா உனக்கு என்ன, இது என்னோட பிரச்சனை, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது, மரியாதையா சொல்லு இதை யார் பண்ணா அப்படின்னு ரொம்ப கோபமாவே கேட்கறான். ஏன் கென்னுதான், உள்ள போ, உனக்காக கூட அவ வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்றா. ஆனா ஹீரோ ஹீரோயின் பின்னாடியே வரான். ட்ரெஸ்ஸிங் ரூம்ல ஹீரோயின் செம்ம கடுப்பா உட்காந்துக்கிட்டு இருக்கா. ஏன்னா என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ணுன்னு தானே அவ சொன்னா. அப்ப ஹீரோ என்ன சொல்றானா, இந்த ட்ரெஸ் இல்லைன்னா என்ன, நான் தான் உனக்காக ஒரு ட்ரெஸ் அரேஞ்ச் பண்ணியிருந்தேன் இல்லையா, அதை போட்டுக்கோ அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் செம்ம கோவமா இருக்கா. ஹீரோயினுக்கு செம்ம கடுப்பு, ட்ரெஸ் எல்லாம் இப்படி நாஸ்தி பண்ணி விட்டுட்டாலேன்னு. ஹீரோ பாக்குறான், அவளோட காலு ஷூ எல்லாமே கலர் ஊத்தி விட்டுட்டு இருக்கா. இவன் என்ன பண்ணான் அப்படின்னு பார்த்தா, அவன் கழிச்சு போச்சு காலெல்லாம் துடைக்கிறானா. செம்ம கடுப்பாகுது இது பார்க்கும் போது ஹீரோயினுக்கு. அவளை விடவும் நீ தான் என்னை ரொம்ப கடுப்பேற்றிட்டு இருக்க, எதுக்காக இந்த அளவு நடிக்கிற, என்னை பெட்ல தோக்க வைக்கணும்ன்ற காரணத்துக்காக நீ இவ்வளவு அளவு இறங்கி நடிக்கணும்னு ஏதாவது அவசியம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறா. இத பாரு, இன்னும் 3 மாசம் இருக்கு. 3 மாசம் நீ எனக்கு டைம் கொடுத்துருக்க. அந்த 3 மாசத்துக்குள்ள என்ன வேணாலும் நடக்கலாம். அதுக்குள்ள இதை பண்ணாத அதை பண்ணாதன்னு சொல்றதுக்கு உனக்கு அந்த ரைட்ஸே கிடையாது அப்படின்னு சொல்லி ஹீரோ ஹீரோயின் கிட்ட சொல்றான். அந்த டைமுக்குன்னு பார்த்து கரெக்டா ஹீரோயினோட அசிஸ்டன்ட் அந்த புது ட்ரெஸ்ஸை எடுத்துட்டு வந்துடுறா. இப்பதான் ஒரு விஷயத்தையே நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா ஹீரோ தான் அந்த ட்ரெஸ்ஸையே டிசைன் பண்ணிருக்கான் ஹீரோயினுக்காக ஸ்பெஷலா. ஹீரோயின் கொஞ்சம் வெளியில போறியா அப்படின்னு சொல்லி கேக்குறாளா. அப்ப இவன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, ஒரு சின்னதா ஒரு துணி இருக்கு, அதை எடுத்து கண்ணில் கட்டிக்கிட்டு, நான் எங்கேயும் போக மாட்டேன், நான் நல்ல பையனா இங்கேயும் உட்காந்துட்டு இருக்கேன் சும்மா அப்படின்னு சொல்றான். உனக்கு எல்லாத்துக்குமே 3 மாசம் தாண்டா டைம், நீ ஆடுறா, எவ்வளோ ஆடுறியோ ஆடு, அதுக்கப்புறம் உனக்கு இருக்கு பாரு, உனக்கு நடக்க போற அசிங்கத்தை மட்டும் வெயிட் பண்ணி பாரு அப்படின்னு கலாய்க்கிறா. ஹீரோயினுக்கு ரொம்பவே அந்த ட்ரெஸ் அழகா இருக்கு. அதை பார்த்த உடனே ஹீரோக்கு பயங்கர சந்தோஷமாயிடுது. இவர் தான் நம்ம ஹீரோவோட அண்ணா. இவர்கிட்ட ஹீரோயின் ரொம்ப சந்தோஷமா நின்று பேசிக்கிட்டு இருக்கா. அதை பார்த்தா ஹீரோக்கு பிடிக்குமா என்ன. ஆனா நான் இவளை கல்யாணம் பண்ணிக்கணுன்றதுக்காக நீ நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்க, எனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் பிஸ்னஸ்க்காக நானுமே என்னையே சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டேன், உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி நக்கல் அடிக்கிறான். ஹீரோயின் அவ்வளோ ஒன்றும் அவசியம் கிடையாது, பிஸ்னஸ்லாம் வேண்டானா இப்போ கூட வேண்டான்னு சொல்லிட்டு எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்றா. இப்போதான் ஃபேமிலியில் இருக்கவங்களெல்லாம் காட்டுறாங்க. அவங்கெல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவங்க 2 பேரோட பேர் ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ண வேணாம், உடனே கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு தாத்தா சொல்றாரு. அதுக்கு உடனே ஹீரோ, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, எவ்வளவு சீக்கிரம்னாலும் ஓகே அப்படின்னு சொல்றான். உடனே தாத்தா, நாளைக்கே வச்சுக்கலாம், நாளைக்கே நல்ல நாள் தான் அப்படின்னு. உடனே ஹீரோயினுக்கு மட்டும் இதுல இன்ட்ரெஸ்டே கிடையாது. அடே எதுக்குடா எல்லாத்துக்கும் நீ ஓகே சொன்ன அப்படின்னு சொல்லி செம்மையா காண்டா கத்திக்கிட்டு இருக்கா ஹீரோயின். புரியுது, நீ ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சுட்ட, அதுவும் கல்யாணம் எல்லாம் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா உன்னால கண்ட்ரோல் பண்ணவே முடியாது, என் மேல லவ் வர்றது அதுதானே அப்படின்னும் போது, இன்னமும் நீ கனவு கண்டுகிட்டே இருக்கியா, எனக்கு கவலையே இல்லை, இப்போ என்ன உன் கூட கல்யாணத்துக்கு ஒத்துக்கணும் அவ்வளவுதானே, சரி கல்யாணம் பண்ணிக்கலாம், ஆனா 3 மாசத்துல டிவோர்ஸ் ஆக போறது மட்டும் நிச்சயம் அப்படின்னு சொல்றா. கண்டிப்பா அது உண்மைதான், நான் உன்கிட்ட டிவோர்ஸ் கேட்டு கெஞ்சுவேன், நீ டிவோர்ஸ் தர மாட்டேன், நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு என் காலில் விழுந்து அழுவேன் அப்படின்னு ஹீரோ சொல்றா. பார்க்கலாம்டா, அதையும் தான் பார்க்கலாம் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. அப்பதான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இவங்க 2 பேரும் ஸ்கூல் படிக்கும் போது நடந்த ஒரு விஷயத்த காட்டுறாங்க. இவங்க டூர் போகும்போது ஹீரோயின் மட்டும் காட்டுக்குள்ள ஒரு இடத்துல தொலைஞ்சிடுறா. அங்க மழையில இவ வசமா ஏதோ ஒரு இடத்துல மாட்டிக்கிறா. எல்லாரும் போயிடுறாங்க, யாருமே இவளை தேடி வரல. அப்ப ஹீரோ மட்டும்தான் இவளுக்காக அங்க வந்திருக்கான். இவன் என்ன தேடி வருவான் அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது, அன்னையில இருந்து எனக்கு அவனை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் நினைக்கிறா. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா,
எப்படியாவது ஹீரோ கிட்ட நல்லபடியா பேசி பழக ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைச்சு ஹீரோக்காக ஆசையை சமைச்சு எடுத்துட்டு போறா. அப்ப கென் என்ன கேக்குறா ஹீரோ கிட்ட அப்படின்னு பார்த்தா, அவளை நீ லவ் பண்றியா, எதுக்காக அவளுக்காக நீ போன அப்படின்னு கேட்கும் போது, அவளை எதுக்காக நான் லவ் பண்ணும், சாணி அதெல்லாம் கிடையவே கிடையாது, அவளை நான் லவ் பண்றதுக்கு ஒரு காக்ரோஜை லவ் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி இவன் சொல்றான். அது எல்லாத்தையும் ஹீரோயின் கேட்டுடுறா. அதுதான் ஹீரோயினுக்கு பயங்கர கடுப்பு ஹீரோ மேல. என்ன காக்ரோஜ் அளவுக்கு கேவலமா நினைச்சவன் தானடா நீ அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இது எல்லாத்தையும் நினைச்சு பாத்துக்கிட்டு இருக்கா. இவன் எப்பயும் பேசுற மாதிரி, செல்லம் கவலைப்படாத, 3 மாசத்துல நீ மாமாவை லவ் பண்றன்னு கழுத்தை பிடிச்சு தொங்க போற பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானா. இவ வேற இப்பதான் பழைய விஷயத்தெல்லாம் நினைச்சு செம்ம காண்ல இருந்து கண்ணத்திலேயே பலான்னு ஒண்ணு வச்சிடுறா. இவனுக்கு ஒண்ணுமே புரியல. ஐயோயோ, நம்ம எப்பயும் பேசுற மாதிரி தானே பேசணும், இவன் என்ன பொசுக்குன்னு அடிச்சுட்டா அப்படின்னு சொல்லி இவன் ஆணு உட்காந்துக்கிட்டு இருக்கான். டார்லிங், இன்னும் என்ன தூங்கிட்டே இருக்கீங்க, இன்னைக்கு நம்ம 2 பேரும் போய் நம்மளோட வெட்டிங்கை ரெஜிஸ்டர் பண்ணணும், கொஞ்சம் கூட உங்களுக்கு அக்கறையே இல்லை, சீக்கிரம் எழுந்து வாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஐயோ, இங்க என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படியே ஆணு சிரிச்சபடியா பாத்துக்கிட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்திலேயே பலான்னு ஒண்ணு கண்ணத்திலேயே விழுது. ஐயோ, என்னடா இது, என்ன நடக்குது இங்க அப்படின்னு சொல்லி இவன் குழப்பத்துல இருக்கும் போதுதான், அடே எவ்வளவு நேரம்டா லேட் பண்ணுவ, சீக்கிரம் எழுந்து வாடா, எல்லாரும் அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போறதுக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு கத்துறா. அதானே பார்த்தேன், முதல்ல வந்தது கனவு தானே அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் அவனுக்கு புரியுது. 2 பேரும் நேரா கிளம்பி போறாங்க, கல்யாணத்தையும் ரிஜிஸ்டர் பண்ணிடுறாங்க. அதுக்குள்ள அவங்களுக்குள்ள 10,000 சண்டை நடக்குது அந்த இடத்துல. எண்ணி 3 மாசம் தான் இதுக்கு வேலிடிட்டி, ஏன்னு தெரியும்ல, அடுத்து உடனே 3வது மாசமே அப்ளை பண்ணி டிவோர்ஸ் வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கா ஹீரோயின். ஆமா, எனக்கு மட்டும் அப்படியே இவ கூட வாழ்ந்து கிழிக்கட்டும்னு சொல்லி ஆசைதான், இவளுக்கு நினப்பு தான் பொழுப்புக்கு எடுக்குது. இவளை என்னென்ன செய்ய போறேன் பாரு இன்னும் 3 மாசத்துக்குள்ள அப்படின்னு நினைச்சுக்கிட்டே போறான் ஹீரோ. இப்பதான் நமக்கு ஹீரோயினோட தம்பியை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அவன் இவங்க 2 பேருக்கும் கங்க்ராட்ஸ் பண்றதுக்காக வாசல்லையே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதுல பயங்கர சந்தோஷம். இதை எல்லாத்தையும் நின்று கென் பாத்துக்கிட்டு இருக்காளா. அவளுக்கு செம்ம கடுப்பு. கண்டிப்பா உங்களை பிரிக்காம விட மாட்டேன் அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறா. ஹீரோயின் தம்பிக்காரனை வச்சு வெளுக்கிறா. அடே, 3 மாசத்துல முடிய போற கல்யாணத்துக்கு என்னத்துக்கு இப்படி தண்ட செலவெல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி திட்டுறா. டே மச்சான், நீ கவலைப்படாதடா, உனக்கு எவ்வளவு வேணுமோ செலவு பண்ணு, மாமா நான் இருக்கேன், உங்க அக்காவை விடவும் பணக்காரன் நானு, உனக்கு எவ்வளவு காசு வேணாலும் தரேன், உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூட்டிட்டு வா, நம்மளோட கிளப்ல என்ஜாய் பண்ணு, ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிட்டு போ, ஃபுட்டு வாங்கி கொடு, என்னோட இன்ஃப்ளூயன்ஸை நல்லா யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றான். மச்சான்னு தனியா ஆபீஸ்க்கு கூட்டிட்டு போயிடுறான். கூட்டிட்டு போயிட்டு, டே உங்க அக்கா எப்படி கரெக்ட் பண்றதுன்னு மட்டும் எனக்கு டிப்ஸ் கொடுறா அப்படின்னும் போது, என்னது அக்காவை நீங்க கரெக்ட் பண்ணணுமா, ஆல்ரெடி அவ உங்களை அப்படின்னு சொல்ல வரான். கென் அந்த இடத்துக்கு வந்துடுறா. உள்ள வந்த உடனேயே, ஏதோ கல்யாணம் நடந்து போச்சு, எனக்கு என்னதான் இருந்தாலும் நீங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா, அதனால உங்க கல்யாணத்துக்கு கிஃப்ட் கொடுத்துட்டு போலான்னு தான் வந்தேன் அப்படி இப்படின்னு சொல்லி கதை விடுறா. ஆனா தம்பிக்காரனுக்கு இவளோட ஃபேஸை பார்த்தாவே பிடிக்கல. இவ ஏதோ சரியான சூனியக்காரி மாதிரி எனக்கு தோணுது, ஏன் அப்படின்னு யோசிக்கிறான். உடனே தம்பிக்காரன் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, மாமா நம்ம கொஞ்சம் வெளியில போனோம், வரீங்களா, அக்காவுக்கு கிஃப்ட் எல்லாம் வாங்கணும்ல, என்னெல்லாம் நீங்க வாங்க போறீங்களோ நானே உங்களுக்கு செலக்ட் பண்ணி கொடுப்பேன், சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். வேணும்னே இவளை எப்படியாவது அவாய்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக. ஹீரோவுமே கரெக்டா, நீ தாண்டா என் தெய்வ மச்சான் அப்படின்னு சொல்லி உடனே எழுந்து கிளம்பிடுறான். காண்டாட இவ என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, இன்னும் எல்லாத்தையும் அவ வாங்கிட்டு வந்திருக்கா போல. அது ஹீரோட ஆபீஸ் ரூம்லயே நின்னபடி போட்டோ எடுத்து, ஹீரோ தான் இதை கிஃப்டும் கொடுத்தான் அப்படின்னு சொல்லி அவளோட ஸ்டோரியில வைக்கிறா. அது மட்டும் இல்லாம இன்னைக்குதான் கல்யாணம் நடந்தது, ஆனாலும் எனக்கு என்ன மாதிரி ஒரு கிஃப்ட வாங்கி கொடுத்துருக்கான் பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு இக்கு வேற வச்சு முடிச்சிடறா. ஹீரோயின் ஒரு போட்டோ ஷூட் பண்ணிட்டு இருக்கா. அந்த இடத்துல அசிஸ்டன்ட் இப்பதான் சொல்றா, உங்களுக்கு காலையில தான் வெட்டிங் ஆச்சு, அதுக்குள்ள என்ன நடந்திருக்கு பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி கென் பண்ண விஷயத்த எல்லாத்தையும் காட்டுறா. இது எல்லாமே நல்லதுக்கு தான். ஏன் அப்படின்னா 3 மாசம் வரைக்கும் கூட வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது இல்லையா, இதை வச்சு அவன் கிட்ட இன்னைக்கு நான் தீர்த்து பேசிடுவேன் அப்படின்னு சொல்றா ஹீரோயின். ஹீரோ ஹீரோயினை பிக்கப் பண்றதுக்காக வந்திருக்கான். அவளுக்காக ரிங் வேற வாங்கி வச்சிட்டு இருக்கான். நேரா கொடுக்க முடியாம மூஞ்ச வேற திருப்பிக்கிட்டு கொடுக்குறானா, அவனை கிராஸ் பண்ணி போயிடுறா. எங்கடா போனா அப்படின்னு பார்த்தா அவளோட கார்ல ஏறி போயிடுறா. இவன் செம்ம கடுப்பாயிடுறான். இவ இப்படி இருக்கா, ரொம்ப திமிர் பிடிச்சவளா இருக்கா, 3 மாசம் கூட தாக்கு பிடிக்க முடியாது போல இருக்கே அப்படின்னு சொல்லி இவனுக்கு கடுப்பாகுது. நேரா ஹீரோயின் எங்க போறா அப்படின்னு பார்த்தா ஹீரோட வீட்டுக்கு தான் போறா. அவங்க அண்ணா வாசல்லயே இருக்காரு. அவர்கிட்டயே எல்லா விஷயத்தையும் சொல்றா. எனக்கு என்ன சொல்றதுன்னே எனக்கு புரியலமா, இன்னமும் அவன் வளரவே இல்லை, இன்னமும் அவன் குழந்தை மாதிரியே பண்ணிக்கிட்டு இருக்கான், நான் என்ன பண்றது சொல்லு, நீ தான் இனிமே எல்லாமே உனக்கு சொல்லி புரிய வைக்கணும், எங்களால புரிய வைக்க முடியல, அதை நீ தான் இனிமே பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது, இல்ல
எனக்கு செட் ஆகாதுன்னு தோணுதுன்னா, ஏன்னா வந்துட்டு இதெல்லாம் திருத்துறதுக்காக நான் இல்லை, எனக்கு இன்னும் பண்ணுறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது, அவனை திருத்துறது என் வேலை கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கதை ஹீரோ வந்து பார்க்குறான். இவன் வந்து நம்மளை மதிக்கவே மாட்றா, இன்னுமும் அண்ணனை தான் லவ் பண்ணுறா போல அப்படின்னு அவன் யோசிக்கிறான். அப்போ அண்ணங்காரன் வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவனுக்கு உன்னதாமா பிடிக்கும், அவன் உன்னதான் லவ் பண்ணிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லும் போது, ஐயோ சான்ஸே இல்லை, அவனுக்கு என்ன பிடிக்குமா, அவன் என்னையும் காக்ரோஜையும் தான் கம்பேர் பண்ணி பேசுவான் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறா. அப்பதான் நமக்கு பழைய விஷயத்த காட்டுறாங்க. ஒரு வேளை கென் கிட்ட ஹீரோ பேசினதை நம்ம தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருப்போமோ அப்படின்னு நினைச்சு இவன் என்ன பண்ணிருப்பானா, இவனுக்காக ஒரு லவ் லெட்டர் எழுதி கொடுத்துருப்பா. அந்த லெட்டரை பார்த்துட்டு ஹீரோ எடுத்துட்டு வந்துட்டு, ஏய் உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா, இனிமேல் இந்த மாதிரி லெட்டர்லாம் எழுதுறத பார்த்தேன், உன்னை என்ன பண்ணுவேன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவ கண்ணெதிரிக்கே அதை குப்பை தொட்டில போட்டுட்டு போயிருப்பான். அதை யோசிச்சுக்கிட்டே இருக்கா. அதுக்குள்ளேயே ஹீரோ வந்துடுறான். என்ன நீ எனக்கே தெரியாம எங்க அண்ணன்கிட்ட என்னை பத்தி என்ன போட்டு கொடுத்துட்டு இருக்க அப்படின்னு சொல்றான். ஐயோ நீங்க 2 பேரும் என்னவோ பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லி அண்ணன் அங்க இருந்து போயிடுறாரு. மரியாதை என் மேல இருந்து கையிடுறா, கண்டவளை தொட்டுட்டு வந்துட்டு என்னையும் தொடாத அப்படின்னு சொல்லிட்டு கையை தள்ளி விட்டுறா. என்ன உளர்ற நீ, நான் யாரை தொட்டேன், நான் யார் கூட இருந்தேன், காலையில இருந்து இப்போ வரைக்கும் உன் தம்பி கூட தான் இருந்தேன், நம்பிக்கை இல்லை அப்படின்னா உன் தம்பிக்கு கால் பண்ணி கேளு, என்னதான் நம்ப மாட்டேன், உன் தம்பியுமா நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். இப்பதான் ஹீரோ வந்துட்டு அவ போட்ட ஸ்டோரியே எடுத்து பாக்குறான். ஹீரோயின் சொன்ன உடனே, அடி பாவி சண்டாளி, என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு. இது பாரு, நான் சத்தியமா சொல்றேன், என் மேல நம்பிக்கையே இல்லைனாலும் நீ வந்து உன் தம்பிக்கே கால் பண்ணி கேளு, நான் காலையில உன்னை விட்டுட்டு போனதுல இருந்து உன் தம்பி கூடயே தான் இருந்தேன், இப்போவும் நான் வந்து உன்னை பார்க்கறதுக்காக தான் வந்தேன், என்னை நீ நம்பிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லும் போது தாத்தாலாம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போதைக்கு நம்ம எதுவும் பேச வேண்டாம், உள்ள போலாம் வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறா. புதுசா கல்யாணம் ஆனவங்க ஊட்டி விட்டுக்கோங்க அது இதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அவ்வளவுதான், அவ குச்ச வாய் உள்ள விட்டு குத்திருவா போல. அவன் பதறி போயிடுறான். ஐயோ இவளை ஊட்டெல்லாம் சொல்லாதீங்க, இவன் என்ன கொண்டுட்டு தான் மறு வேலை பாப்பா அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிறான். இவங்க அண்ணனுக்கு கல்யாணத்துல பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லை போல, அதனால தாத்தாவும் அம்மாவும் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, அவன் தான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டான், நீங்களாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, தயவு செஞ்சு சீக்கிரமா வந்து ஒரு பேர குழந்தைய பெத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, சோகமா மூஞ்சி வச்சுக்கிட்டு, நான் உங்ககிட்ட இதை சொல்லக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன், ஆனா என்னால சொல்லாம இருக்க முடியல, தயவு செஞ்சு நீங்க யாரும் எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க, மனசு வருத்தப்படாதீங்க, ஹீரோவால அந்த விஷயத்துல முடியாது அப்படின்னு சொல்லிடுறா. அவ்வளவுதான், குடும்பமே கொஞ்ச நேரத்துல அப்படியே சம்பிச்சு போய் நிக்கிறாங்க. என்னடா ஆச்சு உனக்கு, அடப்பாவி, நீ வந்து கண்டபடி தெரியாதுன்னு எத்தனை வாட்டி நான் சொல்லியிருக்கேன், நீ என் பேச்சை கேட்கவே இல்லை, அதனாலதான் உனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு தாத்தா அவர் கண்ணா பின்னாடி திட்ட ஆரம்பிச்சிடுறாரு. அடியே, என்ன பழி வாங்கறதுக்கு உனக்கு வேற எந்த விஷயமும் கிடைக்கலையாடி, என் மானத்தை இப்படி வாங்குற மாதிரிதான் நீ பழி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படியே வயிற்றுச்சல் பட்டுக்கிட்டு இருக்கான். தாத்தா என்ன சொல்லிடுறாரு அப்படின்னா, உன்னோட நிலைமை எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா, நீ கவலையப்படாத, நீ எவ்வளவு நாள்ல டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டினாலும் நாங்க குடும்பமாவே உனக்கு டிவோர்ஸ் கொடுப்போம், உனக்கு செட்டில்மெண்ட்டும் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஐயோ தாத்தா அதெல்லாம் இல்ல தாத்தா அப்படின்னு இவன் சொன்னாலும் யாரும் கேட்க மாட்டாங்க. இவதான் பெரிய நடிகையாச்சே, அதனால இவ வந்து என்ன பண்ற அப்படின்னு பார்த்தா, எங்க 2 பேருக்குள்ளேயும் வந்து காதல் தான் இருக்கு, நீங்க அதை பத்தி எல்லாம் கவலையே படாதீங்க தாத்தா அப்படின்னு நடிச்சுக்கிட்டு இருக்கா. இவங்க 2 பேரும் அவங்களோட வீட்டுக்கு கிளம்புற நேரத்துக்கு அவங்க அம்மா என்ன பண்றாங்கன்னா, இதோட தம்பி, இது வந்து புஸ்டிக் மருந்து, இதை நல்லா குடிச்சிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு மருந்தை கொடுக்குறாங்க. வேற வழியே இல்லை, இல்லைன்னா இப்போதைக்கு அவங்க கிளம்ப விட மாட்டாங்கன்னு சொல்லி ஹீரோவும் அதை வாங்கி குடிச்சிடுறான். வீட்டுக்கு போன கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தா ஹீரோக்கு ஃபுல்லா வேர்க்க ஆரம்பிச்சிடுது. அவனோட உடம்பே வேற மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கு. அவங்க அம்மா என்னத்தை செஞ்சு கொடுத்தாங்களோ பாவம், ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணு, உன்னாலதான் இது எல்லாமே நடந்தது, உன்னாலதான் எங்க அம்மா எதையும் எனக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சுறான். ஹெல்ப் பண்ண அவ்வளவுதானே, வா அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூட்டிட்டு போயிட்டு தண்ணியில தள்ளி விட்டுறா. அது மட்டும் இல்லாம ஐஸ் கட்டியெல்லாம் எடுத்து போட்டு விட்டுறா. அவனுக்கு செம்ம கடுப்பாகுது. பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்பவும் என்ன டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ணி இழுத்து தண்ணியில போட்டு கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடறான். காலையிலேயே கென் வந்துட்டு ஹீரோக்கு ஃபோன் பண்றா. இவங்க 2 பேரும் தூங்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் ஏன்டா இந்த டைம்க்கு ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்றீங்க அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கா. அப்ப கென் என்ன சொல்றேன்னா, நான் அதை டெலீட் பண்ணிட்டேன், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடு, நான் கோவத்துல போட்டுட்டேன் அப்படின்னு கெஞ்சிட்டு இருக்கா. என்னவா இருந்தாலும் நீ பண்ணது ரொம்ப கேவலமான விஷயம், தயவு செஞ்சு என் பின்னாடி இனிமே வந்த உன்னை என்ன பண்ணுவேன்னு தெரியாது அப்படின்னு போனை கட் பண்ணிடுறான். காலிங் பெல் அடிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு இவன் கதவை திறந்து பார்த்தா காலையிலேயே தாத்தா பாட்டி எல்லாம் வந்துடுறாங்க. என்னடா எதுக்கு இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி இவன் டென்ஷன் ஆகி கேட்கும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆமா நேத்து கொடுத்த மருந்து வேலை செஞ்சுதா இல்லையாட்டு தெரிஞ்சுட்டு போலான்னு வந்தோம் அப்படின்னு சொல்றாங்க.
இவங்க எல்லாம் வந்திருக்காங்க அப்படின்றது ஹீரோயினுக்கு தெரியாம அவ என்ன பண்றான்னா ஒரு ஷர்ட்டை மட்டும் போட்டுட்டு வந்துடுறா. அவங்கள இன்னும் அவ பார்க்கவே இல்லை. இவன் போய் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வா அப்படின்னு சொல்லும் போது, அடே ஒரு நாளாவது என்னோட ட்ரெஸ்ஸை கிழிக்காம இருக்கியா, நீ எதுக்குடா என்னோட எல்லா ட்ரெஸ்ஸையும் நீ கிழிச்சு வீணாக்குற அப்படின்னு சொல்லி பேசுறா. எல்லாரும் இதை கேட்டுட்டு சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. மானமே போகுது. எல்லா விஷயத்தையும் பேசி முடிச்சுட்டு இப்பதான் அவ திரும்பி பாக்குறா. பார்த்த உடனே அவ்வளவுதான், வாயில இருந்து தண்ணி எல்லாம் வெயில துப்பிடுறா. ஐயோ இவங்களா எப்படா வந்தாங்க அப்படின்னும் போது, ஆமா அததான் எல்லாத்தையும் பேசி தொலைச்சிட்டியே, வேற என்ன பண்றது, போ டக்குன்னு போய் ட்ரெஸ் மாத்திட்டு வெளியில வா அப்படின்னு சொல்றான். தாத்தா பழைய விஷயத்தெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு. இவனுக்கு சின்ன வயசுல இருந்து ஸ்விம்மர் ஆகணும், அது இல்லாமல் காம்படிஷன்லாம் வின் பண்ணணும், நேஷ்னல் லெவலில் போகணும், ஒலிம்பிக்ஸ் போகணும்னு பயங்கர ஆசை இருந்தது. ஆனால் அவனால் அது எதுவுமே முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாரு. என்ன ரீசன்னு தெரியல. ஹீரோ அதை பேச விடாமல் அவாய்ட் பண்ணுறான். அவங்க எல்லாரும் கிளம்பிடுறாங்க. உடனே ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா ஆசையாக ஹீரோவை கட்டி பிடிச்சிக்கிட்டு, நேற்று நைட்டு நடந்தது இல்லையா, அதுக்கப்புறம் எனக்கு உன் ஞாபகமாகவே இருக்கு, என் கனவுலையும் நீ தான் இருக்க, நேர்லையும் நீ தான் இருக்க, என்னால் உன்னை மறக்கவே முடியல அப்படி இப்படின்னு பேசுகிறா. ஹீரோவோட ஹார்ட் பீட் படப்படன்னு அடிச்சுக்க ஆரம்பிக்குது. அடே அவ்வளவுதானா, நீ ரொம்ப வெத்து வேட்டுடா, அதுக்குள்ளேயே மாட்டையாயிட்ட என்கிட்ட அப்படின்னு சொல்லி சமய மொக்க பண்ணி கலாய்க்க ஆரம்பிச்சிடுறா. இங்க அதே நேரத்துக்கு கென்ன காட்டுறாங்க. கென்ன அவங்க அம்மா கிட்ட பயங்கரமா சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, பலார்னு ஒன்று கண்ணத்திலேயே விட்டு கம்னு ஒழுக்கமா இரு, இதெல்லாம் ரொம்ப தப்பான விஷயம், அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படியெல்லாம் சொல்லல, அந்த மாதிரி சொல்லாம நீ கவலையே படாத, அவனை கல்யாணம் பண்றதுக்கு என்னனாலும் நான் சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆபீஸ்ல போய் உட்காந்துக்கிட்டு அபிராமியை பார்த்த குண மதிகின்னு உட்காந்துக்கிட்டு இருக்கான். அங்க வேலை செய்யற பொண்ணுங்களுக்கு ஒண்ணுமே புரியல, என்னதான் ஆச்சு பாஸுக்குன்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்காங்க. கென்னும் ஆபீஸ்க்கு வர அங்க பார்த்தா நம்ம ஹீரோயினும் அவங்க அண்ணாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்த உடனேயே ஓ கதை இப்படி போதா, ஓகே ஓகே இதையே நான் பெருசாக்கிடுவேன் ஊதி அப்படின்னு நினைக்கிறா. நேரா ஹீரோ கிட்ட போயிட்டு நான் சொன்னா நீ நம்பவே மாட்டேற, அங்க பாரு அவங்க ரெண்டு பேரும் இன்னமும் ஒருத்தர் பிடிச்சுதான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன், உன்கிட்டதான் எல்லாமே நடிச்சுக்கிட்டு இருக்காங்க, எவ்வளவு சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்காங்க பாரு, அப்போல இருந்து நான் இந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்கேன், உனக்குதான் என் மேல நம்பிக்கையே இல்லை அப்படின்னு சொல்றான். ஹீரோ அவங்க ரெண்டு பேரையும் பார்க்கும்போது அவனுக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. இன்னொரு வாட்டி என் ஃபேமிலி விஷயத்த பத்தி நீ எதுனா பேசின தலையை திருப்பி வச்சிருவேன் பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மிரட்டிட்டு அங்க இருந்து போயிடுறான். இவளுக்கு செம்மையா கடுப்பாகுது. ஆக்சுவலா ஸ்கூல் டைம்ல என்ன ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தா, ஹீரோயின் ஹீரோ கிட்ட கொடுக்க சொல்லி லெட்டரை ஹீரோவோட அண்ணா கிட்ட தான் கொடுத்துட்டு போயிருப்பா. இன்னுமா அந்த லெட்டர் ஹீரோ வச்சுட்டு தான் இருக்கான். அவன் குப்பை தொட்டில போடவே இல்லை. அவன் இப்பவும் என்ன நம்புறான் அப்படின்னு பார்த்தா, அந்த லெட்டரை ஹீரோவோட அண்ணாக்காக தான் அவன் எழுதியிருக்கா அப்படின்றத தான் நம்பிட்டு இருக்கான். இந்த இடத்துக்கு ஹீரோவோட ஃப்ரெண்டு வரான். ஏண்டா இன்னுமும் இந்த லெட்டர் தான் வச்சுட்டு இருக்கியா, டே கொஞ்சமாச்சும் புரிஞ்சுக்கோடா, எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த லெட்டர் அவன் உனக்கு எழுதியிருப்பான்னு தான் தோணுது. இல்லை இதுல நீ ஸ்விம் பண்ணும்போது ரொம்ப அழகா இருக்க, டால்பின் மாதிரி இருக்க அப்படின்னா போட்டிருக்கே அப்படின்னு கேட்கும் போது, எங்க அண்ணனும் ஸ்விம்மர் தான், எங்க அண்ணனும் ஸ்கூல் டேஸ்ல இருந்து ஸ்விம்மிங்ல தான் இருந்தான், அதுவும் அவனும் எங்க ஸ்கூல்லயே தான் படிச்சான் போதுமா அப்படின்னு சொல்றான். எனக்கு என்னவோ அப்படி தோணவே இல்லை, நீ முட்டாள் தனமா இருக்குன்னு தான் தோணுதுன்னும் போது, கிடையவே கிடையாதுடா, அவ என்ன என்னைக்குமே ஆசையா பேசினதும் கிடையாது பார்த்ததும் கிடையாது அப்படின்னு சொல்றான். ஹீரோ ஒரு டப்பாவே வச்சு அவளோட பொருள் எல்லாத்தையும் வச்சுட்டு இருக்கான். இன்னும் முன்ன ஞாபகமா அவ தூக்கி போட்ட கிளிப்பு, அவளோட ஹேர் பின், அது இதுன்னு எக்கச்சக்கத்துக்கு பொறுக்கி வச்சிருக்கான் போல. சடனா ஹீரோயின் அந்த இடத்துக்கு வந்த உடனே அவசர அவசரமா அந்த டப்பாவை எடுத்து ஒழிச்சு வச்சிடறான். உன்னை பாக்கிறதுக்காக கென் வந்தா அப்படின்னு கேள்விப்பட்டேன், எங்க ஒழிச்சு வச்சிட்டு இருக்க அவளை அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கும் போது ஹீரோக்கு செமையா கோவம் வருது. அவன் கடுப்பாயி உடனே கபோர்டு அதுக்கப்புறம் கர்டன்ஸ் எல்லாத்தையும் திறந்து காட்டுறா. பாத்துட்டியா, இப்பவாவது நம்புவியா அப்படின்னு கேக்குறான். ஹீரோவும் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, வேணும்னே ஹீரோயினை டீஸ் பண்றதுக்காக அங்க கிளாஸ் டோர் தான் இருக்கு, அவளை ரொமான்ஸ் பண்ண பாக்குறான். அப்ப ஹீரோயின் சொல்றா, ஏய் அங்க இருந்து யாருன்னா பாத்துருவாங்க, தயவு செஞ்சு விடு அப்படின்னு சொன்னாலும், இது என்னோட ஆபீஸ், இங்க யாரு பார்த்தாலும் எனக்கு பிரச்சனையே கிடையாது அப்படின்னு சொல்றான். கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தா ஒட்டுமொத்த ஆபீஸும் உள்ள வந்துடுது. ஹீரோயின் கிட்ட ஆட்டோகிராஃபும் செல்ஃபியும் எடுக்கிறதுக்காக. இதுக்கு மேல என்ன பண்ண முடியும், ஹீரோ சைலண்ட் ஆயிடுறான். ஹீரோவோட ஃப்ரெண்டு ஹீரோயின் எல்லாரும் ஸ்விம்மிங்காக போனா கென்னுமே அங்க வந்துடுறா. வந்த உடனே இந்த அவுட்ஃபிட் நல்லா இருக்கா, அண்ணா அழகா இருக்கனா, செக்ஸியா இருக்கனா அப்படின்னு ஹீரோ கிட்ட கேட்டுட்டு இருக்கா. அவன் எதுவுமே பேசாம சைலண்டா இருக்கான். கொஞ்ச நேரத்துல நம்ம ஹீரோயின் செம்மையா அங்க வரலாம். அதை பார்த்த உடனே ஃப்ரெண்டுக்காரனே ஆன வாய பொழந்துடுறான். அடே என்னடா உன் சிஸ்டரை இப்படி
பாக்குற அப்படின்னு கேக்குறான். எதுக்காக இப்ப வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு இங்க வந்திருக்க, யாரை வளைச்சு போடலாம் அப்படின்னு நினைச்சு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கென் வந்து ஹீரோயினை மட்டமா பேசிக்கிட்டு இருக்கா. உடனே ஹீரோயின் ரொம்ப தெளிவா, யாருக்காக வர முடியும், என் புருஷனுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறா. இந்த ஹீரோ வந்துட்டு கண் கொட்டாம ஹீரோயினை பாத்துக்கிட்டே இருக்கா. ஹனி, எனக்கு ஸ்விம் பண்ணவே தெரியாது, நீங்க வந்து கத்து கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோ அதுக்கு தானே காத்துட்டு இருக்க அப்படின்னு சொல்றான். இவ கடுப்பாயிட்டாங்க இருந்து வேக வேகமா போயிடுறா. கரும, இந்த ரொமான்ஸ் என்னால பாக்க சகிக்கல அப்படின்னு. நீ எதுக்காக ஸ்விம்மிங்க விட்டுட்ட அப்படின்னு சொல்லி ஹீரோயின் இப்ப ஹீரோ கிட்ட டைரக்டாவே கேக்குறா. அது வந்து அப்படின்னு சொல்லி அவன் யோசிச்சுட்டே இருக்கா. இப்பதான் நமக்கு ஒரு விஷயத்த காட்டுறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தா, அந்த மலை மேல ஏறி போய் ஹீரோயினை காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருப்பான் இல்லையா, அப்ப அவன் உருண்டு கீழே விழுந்திருப்பான். அந்த டைமுக்கு இவனோட கால்ல வந்து ஏடா கூடமா அடிபட்டுட்டு இருக்கும். இனிமே ஸ்விம்மே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா ஹீரோயினுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா அவ ரொம்ப வருத்தப்படுவா. அவளாலதான் இவனால ஸ்விம் பண்ண முடியாம போயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சதுன்னான்னு சொல்லிட்டு யாருக்கிட்டயுமே சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். சோ கொஞ்சம் கொஞ்சமா இப்பதான் நமக்கு காட்டுறாங்க ஹீரோவுமே ஹீரோயினை லவ் தான் பண்ணிட்டு இருந்திருக்கான். இப்ப மறுபடியும் பிரசன்ட்ல காட்டும் போது ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னா, இல்ல ஆக்சுவலி நான் ஸ்விம் பண்ணிட்டு இருந்தேன், ரொம்ப பிடிச்சி போய் தான் பண்ணிருந்தேன், திடீர்னு அதுல வந்துட்டு எனக்கு பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லாம போயிடுச்சா, அதனாலதான் நான் ஸ்விம்மிங்க விட்டுட்டேன், மத்தபடி வேற ஒண்ணும் இல்லை, எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிடுறான். ஏன் சொல்லும், ஒருவேளை நான் ஸ்விம் பண்றது டால்பின் மாதிரி அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லி நீ யோசித்து கேட்டியா அப்படின்னு ஹீரோ கேக்குறான். அதுக்கு உடனே சேச்ச, தண்ணிக்குள்ள ஏதோ பேய் வந்து குதிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கும், மற்றபடி அழகாலாம் இருக்காது, அப்படி ஒண்ணு நான் கேட்கல அப்படின்னு மொக்க பண்றா. இவன் அப்படியாவது தெரிஞ்சுக்கலாம் அது அண்ணனா நானா அப்படின்னு நினைச்சுதான் கேட்டிருப்பான். இவனை அசிங்கப்படுத்துற மாதிரி பதில் சொன்ன உடனே இவனுக்கு கடுப்பாயிடுது. இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருக்காங்க. கொஞ்சம் கூட யோசிக்காம ஒருத்தன் வந்து ஹீரோயினுக்கு ஜூஸ் கொடுக்குறா. ஹை டார்லிங், தனியா வந்திருக்கியா, நம்ம ரெண்டு பேரும் இன்னைக்கு டேட் பண்ணலாமா அப்படின்னு கேக்குறான். டக்குன்னு அந்த ஜூஸை பிடிங்கி மொத்தத்தையே ஹீரோ குடிச்சிடறான். அவனுக்கு ஒண்ணுமே புரியல. அடி, நான் அவங்களுக்கு கொடுத்த ஜூஸை நீ என்னடா குடிச்சிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும் போது, டே ஓனர் ஆஃப் த கம்பெனி, நான் இங்க உட்காந்துக்கிட்டு இருக்கேன், நீங்க எதற்கே அவளை டேட்டுக்கு கூப்பிடுறியா அப்படின்னு கேட்கறான். இதுக்கே நீ இந்த அளவு சீன் போடுறியே, 3 மாசம் எப்படி நீ என்கிட்ட தாக்கு பிடிக்க போறேன்னு எனக்கு தெரியவே இல்லை. ஏன்னா படத்துல எவ்வளவு கிசிங் சீன் இருக்கும் தெரியுமா, இதுக்கப்புறம் நான் நடிக்கிறது எல்லாமே வந்துட்டு ரொமான்டிக் மூவி தான், கண்டிப்பா கிஸ் சீன் இருக்கும் அப்படின்னு சொல்லி இவனை வெறுப்பேத்துறா. அதை பத்திலாம் எனக்கு கவலை இல்லை, அது ஜஸ்ட் ஒரு நடிப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அவனுக்கு மனசுல எவ்வளவு வெறுப்பு இருந்தாலும் அதை காமிச்சுக்காம சொல்றான். இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா பேசிட்டு இருக்கிறது அவளால பார்க்க முடியுமா, தொபக்கட்டின்னு தண்ணியில குதிச்சிடுறா. என்னதான் இருந்தாலும் யாரோட உயிருக்குன்னா ஆபத்து இருக்கு அப்படின்றப்ப நம்ம பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது இல்லையா, அதனால ஹீரோவும் வந்துட்டு தண்ணியில குதிச்சு அவளை காப்பாத்துறான். அவ வேணும்னே ஹீரோயினை பார்த்து நக்கலா சிரிச்சுக்கிட்டே இருக்கா. என் மேல அக்கறையில தானே நீங்க வந்து என்ன காப்பாத்துனீங்க அப்படின்னு போது, அக்கறையா, இனிமே இந்த மாதிரியான வேலைலாம் நீ பண்ண, உன்னை என்ன பண்ணுவேன்னே தெரியல, நான் உன் உயிர் போகக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் காப்பாத்தினேன், மரியாதையா இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி திட்டிட்டு அங்க இருந்து போயிடுறான். ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, ஹீரோ கிட்ட கோச்சிக்கிட்டு அவளோட கார்க்கி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோவோட ஆபீஸ் ரூமுக்கு வந்துடுறா. அதுலதான் அவன் ஒரு டப்பாவை மறைச்சு வச்சிருக்கான் இல்லையா, ஐயோ வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே பின்னாடியே ஓடி வரான். எப்படியோ ஒரு வழியா அந்த டப்பாவை அவ பார்க்காம காப்பாத்திடுறான். இவன் ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறான் அப்படின்னு நல்லாவே ஹீரோயினுக்கு புரிஞ்சிடுது. அதனால அவ வந்துட்டு செமையா கோச்சுக்கிட்டு அங்க இருந்து கோவமா போயிடுறா. இவன் அப்பாடா நல்ல வேலை அவ அதை பார்க்கல அப்படின்னு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கான். அதோட கென் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, எக்கச்சக்கமா போய் தனியா குடிச்சுக்கிட்டு இருக்கா. அந்த டைமுக்கு புதுசா இப்பதான் நமக்கு ஒரு பையனை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இவனோட பேரு வந்து யூன். இவன் வந்துட்டு எப்படியாவது மீடியால வந்துடணும் அப்படின்னு சொல்லி சான்ஸ் தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்கான். அந்த டைமுக்கு கென் வந்து ஃபுல்லா குடிச்சிருக்கிறத பாக்குறான். இவளுமே வந்து ஒரு சின்ன லெவல் ஆக்ட்ரஸ் தான், அதனால இவளை வச்சு எப்படியாவது நம்ம முன்னேறிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் உடனே ஒரு பிளானை போட்டு இவளுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி வரான். இவன் சம போதையில இருக்கா. அதோட மறுநாள் காலையில தான் வந்து ஹோட்டல்ல கண்ணு முழிச்சு பாக்குற. பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் பக்கத்துல இருக்காங்களா. அவன் இவ எப்படா கண்ணு முழிப்பா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அடே என்னடா பண்ண என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, ஐயோ மேடம், நீங்க என்ன நான் ஏதோ பண்ண மாதிரி சொல்றீங்க, நேற்று நைட்டு நீங்க தான் ஃபுல் போதையில இருந்தீங்க, நீங்க தான் என்னை இங்க கூட்டிட்டு வந்தீங்க, உங்களுக்கு கொஞ்சமும் ஞாபகமே இல்லையா, நேற்று நைட்டு எனக்கு ஒரு ப்ராமிஸ் வேற பண்ணி கொடுத்தீங்களே, எனக்கு ஒரு சூப்பரான ரோல் வாங்கி தரேன், நீ என் கூடியே என்னைக்கும் இரு அப்படின்னு சொன்னீங்களே, எல்லாத்தையும் மறந்துட்டீங்களா அப்படின்னு கேக்குறான். இவளுக்கு செம்ம குழப்பமாயிடுது. சட்டுன்னு இன்ஸ்டன்டா இவ ஒரு பிளான் பண்றா. இப்ப என்ன, உனக்கு சான்ஸ் தானே வேணும்,
நான் கூட அந்த அளவு பெரிய ஆளெல்லாம் இல்லப்பா உனக்கு சான்ஸ் வாங்கி தர அளவுக்கு. ஆனா ஒருத்தி இருக்கா, அவ நினைச்சா அப்படின்னா கண்டிப்பா உனக்கு வந்து அவ சான்ஸ் வாங்கி தரலாம். நீ அவளோட சப்போர்ட்ல நீ எவ்வளோ பெரிய ஆளா கூட ஆகலாம். அதனால நான் என்ன சொல்றேன்னா, அவ யாருன்னு நான் உனக்கு காட்டுறேன். அவ கூடியே நீ இரு, எப்படியாவது அவளை கரெக்ட் பண்ணு. அவ ஒரு பிடிக்காத வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கா. அவளுக்கு கொஞ்சமா அவளோட புருஷனை பிடிக்கவே இல்லை. நீ ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்க, கண்டிப்பா உன்னை பார்த்த உடனே அவ மயங்கிடுவா அப்படின்னு சொல்லி இவனை ஏத்தி விடுறா. இவனும் சான்ஸ் கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஓகே சொல்லிடுறான். அடுத்த நாள் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு போறான். அங்க வந்துட்டு எந்த ஒரு சான்ஸும் இல்லை, சும்மா சும்மா வந்து தொல்லை பண்ணாத அப்படின்னு சொல்லி ஒருத்தர் அங்க திட்டிக்கிட்டு இருக்காரு. இவனை பார்த்த உடனே ஹீரோயினுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதனால என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, நான் ரொம்ப நாளா சான்ஸ்க்காக வந்துட்டு இருக்கேன், எனக்கு எந்த ஒரு சான்ஸுமே கிடைக்கல, ஒரே ஒரு சான்ஸ் கிடைச்சா எப்படியாவது அந்த சான்ஸை வச்சு நான் முன்னேறி உங்களுக்கு நல்ல பேர் வாங்கி தருவேன் அப்படின்னு சொல்லும் போது, சரி ஓகே நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிடுறா. இவ ஹீரோயினுக்காக வாசல்லே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். கரெக்டா ஹீரோயின் வெளியில வர அவளுக்கு வந்துட்டு சில்லுன்னு காத்து அடிச்ச உடனே குளிர் அடிக்க ஆரம்பிச்சது. ஹீரோ ரெடியா, அப்பாடா பொண்டாட்டிக்கு எப்படியாவது கோட்டை கழட்டி போட்டு எப்படியாவது ஹீரோ மாதிரி இன்னைக்கு அவளை இம்ப்ரெஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி ரெடி ஆகுறான். அதுக்குள்ளேயே பின்னாடி வந்த யூன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா வேக வேகமா அவனோட கோட்டை கழட்டி ஹீரோயினுக்கு போத்தி விட்டுறான். இதை பார்க்கும் போது ஹீரோக்கு எவ்வளவு வைத்தறிச்சல் ஆகும். அது மட்டும் இல்லாம ஹீரோயினும் பெருசா நம்ம ஆளை மதிக்கவே மாட்டா இல்லையா. அவ பாட்டு போய் கார்ல ஏறி உட்கார்ந்துடுறா. பின்னாடியே வந்து யூனும் போறான். இவனுக்கு செம கடுப்பாயிடுது. டேய் நீ எங்கடா பின்னாடியே போற, என் பொண்டாட்டி பின்னாடி அப்படின்னு சொல்லி கேட்கிறான். இல்ல மேடம் எனக்கு வந்து சான்ஸ் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காங்க, அதனாலதான், வேற ஒண்ணும் இல்ல சார், நீங்க எதுவும் என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லி அவன் கெஞ்சிரா மாதிரி ரொம்ப ஆக்ட் பண்றான். நான் தான் அவனை கூட்டிட்டு போறேன், இப்ப எதுக்காக நீ இவ்வளவு சீன் கிரியேட் பண்ற, நீ பண்றது ஏதாவது கொஞ்சம் நியாயம் இருக்கா? அவன் புதுசா இப்பதான் வந்து அவனோட டேலண்ட்டை காட்டணும்னு ஆசைப்பட்டு இந்த ஃபீல்டுக்கே வந்திருக்கான். அவனை எங்கே போனாலும் மதிக்க மாட்டாங்க. அவனுக்கு நான் ஹெல்ப் பண்ணேன் அப்படின்னா அவனுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் நானும் ஆசைப்படுறேன். அது கூட உன்னால் எனக்கு பண்ண விட முடியாதா? அந்த அளவுக்கு நீ என்னை வந்துட்டு டாமினேட் பண்ணுறியா அப்படி இப்படின்னு நம்ம ஹீரோயின் கண்டமேனிக்கு பேசுகிறா. இவனுக்கு ஒன்றுமே புரியல, என்ன ஆச்சு, நம்ம இதெல்லாம் பேசவே இல்லையே, நம்ம எதுவுமே பண்ணலையேன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கான். ஐயோ எனக்காக நீங்கள் ரெண்டு பேரும் தயவு செஞ்சு சண்டைலாம் போட்டுக்காதீங்க, நான் இங்கேயே முட்டி போட்டு மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னும் போது, நீ எதுக்காக முட்டி போட்டு மன்னிப்பு கேட்கணும்? அதெல்லாம் அவசியமே இல்லை, நீ எப்படி நடந்துக்கிற பாரு, அவன் எவ்வளோ சின்ன பையன், அவன்கிட்ட உனக்கு வந்துட்டு நடந்துக்கிறதுக்கு கூட தெரியாதா, நீ அந்த அளவுக்கு சந்தேகப்படுவியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பிடிச்சி ஹீரோ திட்டிட்டு இருக்கா. அடியே நான் வாயே திறக்கலடி, எதுக்கடி நீ இவ்வளோ பேசுற அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்குறான். எதுவும் மதிக்காம அங்கிருந்து ரெண்டு பேரும் கிளம்பி போயிடுறாங்க. ஹீரோவும் சும்மா இருப்பானா, அவங்கள ஃபாலோ பண்ணியே போயிட்டு இருக்கான். அந்த டைமுக்கு அவங்க ரெண்டு பேரும் ஒரு ரெஸ்டாரண்ட்க்கு சாப்பிட போறாங்க. அங்கேயும் பின்னாடி போயிடுறான். நான் எங்க போனாலும் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி வந்து தொல்லை கொடுப்பியா என்ன, வாடா நம்ம வேற ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டுக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். அவனுக்கு மனசுக்குள்ள பயங்கர சந்தோஷம். பாவம் என்ன பண்றது, எல்லாத்தையும் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கான். அதுக்குள்ளேயே பார்த்தா இன்னைக்கு பூராவும் ஹீரோயின் வந்துட்டு ஒரு சின்ன பையன் கூட சுத்திக்கிட்டு இருக்கா அப்படின்றது சோசியல் மீடியால பயங்கர ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. ஹீரோ விடுவானா, யார் யாரெல்லாம் வந்து அந்த போட்டோவை போட்டிருக்காங்களோ அந்த மீடியா எல்லாருக்கும் வந்துட்டு ஃபோன் பண்ணி அவங்க எல்லாரையும் கீழே கிழிச்சு விட்டுறான். ஏண்டா எப்பவுமே அவள் மேலே லவ்வே இல்லை, அவளை எனக்கு பிடிக்காது, அவளை வெறுப்பேற்றுறதுக்காக தான் இதை எல்லாமே பண்ணுறேன் அப்படின்னு தான் நீ எங்ககிட்ட சொல்கிற. பட் ஆனால் டோட்டலாக நீ என்னவோ அவள் மேலே பயங்கர காதலில் இருந்து தான் இதெல்லாம் பண்ணுற மாதிரி எனக்கு ஏன் தோணுது அப்படின்னு ஃப்ரெண்டுக்காரன் சொல்கிறான். இந்த பார் அப்படியெல்லாம் இல்லவே இல்லை, அவளை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு தான் இப்போ வரைக்கும் ஹீரோ சொல்கிறான். அதெல்லாம் விடுடா, இன்னும் 3 மாதத்துக்கு முடியறதுக்கு 2 மாதம் தான் இருக்குது, அவளை எப்படி வந்துட்டு நான் கரெக்ட் பண்ணுறது அப்படின்னும் போது அவளோட பர்த்டே வருது, அந்த பர்த்டேக்கு செமையான ஒரு கிஃப்ட் கொடு, கண்டிப்பா அவ எழுந்துருவா அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டுக்காரனும் அட்வைஸ் கொடுக்குறான். நைட்டு ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கும் போது இவன் இன்ச்சி டேப்பை எடுத்துக்கிட்டு ரூம்குள்ள போறான். அது ஏதோ வந்து அவ கயிறை எடுத்துட்டு வந்து இவளை கொல்ல பாக்குற மாதிரி அவளுக்கு தெரியுது. அவ்வளவுதான், ஐயோ கொலை பண்றான் அப்படின்னு சொல்லி அவ கத்த ஆரம்பிச்சிடுறா. அடியே அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, இது கீழே கலந்தது, அதை எடுத்து வைக்கலான்னு எடுத்தேன், மற்றபடி அது என்னன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி இவன் போய் சொல்றான். ஆனா இவ விடுற மாதிரி இல்லை, இவனை அடிக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கா. அதனால இவன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா அவளோட 2 கையையும் இறுக்கமா பிடிச்சி வச்சுக்கிறான். அவகிட்ட அப்படியே பேசிக்கிட்டே இருக்கான். அதுக்குள்ளேயே வந்துட்டு அந்த விரல்ல அளவும் எடுத்துடுறான். ஐயோ இவெல்லாம் பொண்ணுலயே சேர்த்துக்கலம்மா, எப்படி இவளை நான் சமாளிக்கிறது, இந்த மோதிரத்தோட அளவை எடுக்கிறதுக்குள்ள நான் ஒரு வழி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். மறுநாள் ஹீரோயினோட பர்த்டே. அவன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா ரிங்கை வந்துட்டு ஒரு பொக்கையில ஒளிச்சு வச்சுட்டு அதுல பேரையுமே எழுதாம வச்சிருக்கான்.
அப்போ ஹீரோயினோட அசிஸ்டன்ட் அதை எடுத்து கொடுக்குறா. ஆனா அவளும் ஓபன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போறா. நம்ம ஹீரோவும் அவளை வெயிட் பண்ணிட்டு இருக்கான், அவளுக்கு கண்டிப்பா அது பிடிக்கும் பிடிக்கும் அப்படின்னு. ஆனா அந்த நேரத்துக்கு யூன் அந்த இடத்துக்கு வந்துடுறான். அவன் எடுத்துட்டு போயிட்டு ஏதோ ஒரு கிஃப்ட கொடுத்துட்றான். நம்ம ஹீரோ வாங்கி வச்ச கிஃப்ட் அவ ஓபனே பண்ணல. போச்சு போச்சு, அவன் வந்துட்டானா இதுக்கப்புறம் பொண்டாட்டி தம்பி பாசத்துல பொங்குவா. ஆனா எனக்கு என்னவோ அவன் அக்கா மாதிரி நினைக்கிற மாதிரி தெரியலையேடா அப்படின்னு ஃப்ரெண்டுக்காரன் சொல்றான். ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா அவன் வாங்கிட்டு வந்த கிஃப்டை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறா. ஏன்னா கண்டிப்பா இவனுக்கு ஒரே ஒரு பேமெண்ட் கிடைச்சிருக்கும், அந்த ஃபுல் பேமெண்ட்டையும் வச்சு இந்த கிளிப்பை வாங்கியிருப்பான். அதனால அவனை நம்ம என்கரேஜ் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவன் மனசுக்குள்ள நினைச்சுக்கிறா. ஆனா இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா அந்த டைமுக்கு அவன் பயங்கரமா அட்வான்டேஜ் எடுத்துக்கிறான். அது ட்ரெஸ்ல பண்ற ஒரு பின் கிளிப் மாதிரி தான் இருக்கா, அதை எடுத்து அவனே குத்தி விடுறான். அதை பார்த்து ஹீரோக்கு எவ்வளவு வயிற்றுச்சல் ஆகும். எல்லாரும் டூத் ஆர் டேர் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தா நம்ம ஹீரோவை எவ்வளவு அளவுக்கு மொக்க பண்ணணுமோ அந்த மாதிரி மொக்க பண்ற மாதிரி தான் பதில் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கா. ஹீரோக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிட்டே இருக்கு. அதுல ஹீரோயின் டேர் கேட்கும் போது பக்கத்துல இருக்கிற பையனை கிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்துடுது. அதை பார்க்கும் போது நம்ம இவனுக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கு, நம்ம ஹீரோக்கு செம்ம கடுப்பா இருக்கு. அதுக்கு ஹீரோயின் என்ன சொல்றா அப்படின்னு பார்த்தா, ஆக்டிங் ப்ரொஃபஷன்ல இதெல்லாம் சகஜம், கிஸ்ஸிங் சீன் எல்லாம் வரதான் செய்யும், அப்ப நாங்க அதுக்கு நடிச்சு தானே ஆகணும், அந்த மாதிரி தானே இதுவும் அப்படின்னு சொல்றா. பக்கத்துல இருக்கிற பையனை தானே கிஸ் பண்ணணும், ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்றேன்னா வேகமா போய் அவனை இழுத்து காடாசிட்டு ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ணி அங்கேயே கிஸ் பண்ணிடுறான். கடுப்பான ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா ஹீரோவோட வாயை பிடிச்சி கொதறிய வச்சிருந்தா ரத்தமே வர ஆரம்பிச்சிடுது. உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா, எதுக்காக இப்படி எல்லாம் நடந்துக்கிற அப்படின்னு கோவமா பேசிக்கிட்டு இருக்கா. கடைசியில யூன் நீ தனியா தானே வந்திருப்ப, உனக்கு டாக்ஸி கிடைக்காது, நான் உன்னை டிராப் பண்றவா அப்படின்னு கூப்பிடுறா. அதை கேட்கும் போது ஹீரோக்கு இன்னும் எரிச்சல் ஆயிடுது. இப்ப என்ன, இவன் சின்ன குழந்தை, இந்த பப்பாக்கு டாக்ஸி கிடைக்காது, தனியா போறதுக்கு ரொம்ப பயம், அவ்வளவுதானே, நானே இவனை போற வழியில டிராப் பண்ணிடுறேன், ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்க யாரும் அதுக்காக கஷ்டப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஹீரோவோட ஃப்ரெண்ட் அவனை தள்ளிக்கிட்டே போயிடுறான். இப்பதான் ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா இவ்வளவு ஃபோர்ஸ் பண்ணி இழுத்து மடியில உட்கார வச்சுட்டு கேட்கறான், உனக்கு அவன் கொடுத்த கிஃப்ட் தான் பிடிச்சிருந்தது, நான் கொடுத்த கிஃப்ட் பிடிக்கவே இல்லைல்ல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீ என்ன கிஃப்ட் கொடுத்தேன்னு எனக்கு தெரியாது, நீ என்கிட்ட எதையும் எடுத்துட்டு தரலையே அப்படின்னு சொல்றா. அப்பதான் அவன் அந்த பாக்ஸை ஓபன் பண்ணி காட்டுறான். பார்த்தா அதுல ஒரு பிங்க் டைமண்ட் இருக்கு. அதை பார்த்த உடனே ஹீரோயினுக்கு பயங்கர சந்தோஷம். ஏன் அப்படின்னா அவளுக்கு சின்ன வயசுல இருந்து பிங்க் டைமண்ட்ல ரிங் போடணும்னு ரொம்ப ஆசை. ஸ்கூல்ல அவ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் இதை சொல்லிட்டு இருப்பா. அது எப்படி இவனுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. நம்ம ஹீரோ தான் அப்பல இருந்து இவ்வளவு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கானே, இப்போதைக்கு இது உனக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் நீ போட்டுட்டு தான் இருக்கணும், என் கூட இருக்கிற வரைக்கும் இதை நீ கையில போட்டுட்டு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஹீரோவே கையில போட்டு விடுறான். ஹீரோயினுக்கும் இதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே அடி வயிற்றுல பட்டர்ஃப்ளை பறக்கிற மாதிரி தான் இருக்கு. இருந்தாலும் இதெல்லாம் உண்மையா இல்லை பொய்யா அப்படின்னு தெரியல இல்லையா, அவளுக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கு. அதோட மறுநாள் பிசினஸ் மீட்டிங் விஷயமா ஒரு டின்னருக்காக ஹீரோ வெளியில போயிருக்கான்ட்டு, இது என்னடா பிங்க் கலர்ல டை கட்டிட்டு வந்திருக்க அப்படின்னும் போது, என்னோட ஒய்ஃப் தான் சொன்னா இது ரொம்ப நல்லா இருக்கும்னு, அதுக்காக தான் கட்டிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றான். அதுக்குன்னு கொஞ்சமாச்சும் நியாய தர்மம் வேணாமாடா அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணா கலாச்சிட்டு இருக்காரு. பரவாயில்ல, அவளுக்கு பிடிச்சிருக்கு இல்லையா, அதனால எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்றான். இவங்க அண்ணாக்கு ஸ்டொமக்ல ஏதோ ப்ராப்ளம் இருக்கு, அதனால இவன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா எல்லா கிளைண்ட்டுக்காகவும் இவனே நிறைய குடிச்சிடுறான். இதுக்கு மேல வீட்டுக்கெல்லாம் எங்கேயும் போகாத, இங்கேயே ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ரூம்ல கூட்டிட்டு போய் ஹீரோவை படுக்க வைக்கிறாரு. அப்பவும் அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, அவன் எனக்காக கண்டிப்பா வெயிட் பண்ணிட்டு இருப்பா, நான் போலன்னா அவ பயப்படுவானா, போகணும்னு பெணாத்திக்கிட்டே இருக்கான். அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், இப்போதைக்கு எங்கேயே சைலண்டா நீ கொஞ்ச நேரம் பாடு அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போயிடுறாரு. இந்த கென் இருக்கா இல்லையா, இவங்க அம்மாவும் நம்ம ஹீரோவோட அண்ணாவும் ரெண்டு பேருமே பிசினஸ் பார்ட்னர்ஸ். அதனால அவளுமே இந்த பார்ட்டிக்கு வந்திருக்கா. நம்ம ஹீரோ தனியா வந்தான்னு தெரிஞ்ச உடனேயே அவ ரூம்குள்ள வந்துடுறா. அப்பவும் ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, மரியாதையை கையெடு, மரியாதையை இங்க இருந்து போ அப்படின்னு சொல்லி கத்துறான். இவ்வளவு போதையிலயும் இவனுக்கு நல்லா தெரியுது, என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கும் போது, சரி ஓகே பேசாம நம்ம ஹீரோயின் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு யோசிக்கிறா. போய் ஹீரோயின் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு அவர் ரூமுக்கு வர்றதுக்குள்ளேயே சும்மா இருந்திருக்கலாம். அதுக்குள்ள ஹீரோயினுக்கு கால் பண்ணிட்டு, உன்னோட புருஷன் என் கூட தான் இருக்கான், அவனுக்கு உன்னை சுத்தமாவே பிடிக்கவே இல்லையா, அதனாலதான் அவன் என் கிட்ட வந்துட்டான், இன்னைக்கு பூராவும் அவன் என் கூட தான் இருக்க போறான்,
பார்க்குறான். இவன் என் பக்கத்துலயே தான் இருக்கான், ஐயோ சும்மா இரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு செமையா கடுப்பாகுது. காலிங் பெல் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போய் கதவை திறக்கிறா. அங்க பார்த்தா ஹீரோ வந்து நின்றுட்டு இருக்கான். அவன் ஒரு ரூம்ல இருந்தான். இவ போய் ரெடி ஆகிறதுக்காக போனா இல்லையா, அதுக்குள்ள இவன் கிளம்பி இங்க வீட்டுக்கே வந்துட்டான். இன்னமும் ஆனா கென் வந்து ஹீரோயின் கிட்ட அங்க ஹீரோ பக்கத்துல இருக்க மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்கா. நல்லாவே ஹீரோயினுக்கு புரிஞ்சிடுச்சு அவ போய் சொல்றான்றது. சாரி நான் ரொம்ப லேட்டா வந்துட்டேன்னா, நீ சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லி இவன் பேசிக்கிட்டே இருக்கான். அது நல்லாவே அவளுக்கு கேட்டுடுது. அப்புறம் இந்த ரூம்குள்ள போய் பாக்குறா. செமையா டென்ஷன் ஆயிடுறா. அடைச்ச கொஞ்ச நேரத்துல நம்ம மிஸ் பண்ணிட்டோமே சான்ஸையா அப்படின்னு சொல்லி இங்க ஹீரோயின் கிட்ட ஹீரோ வந்து ரொமான்ஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். நீ ஏன் என்னை நம்பவே மாட்ற? எனக்கு உன்னைதான் பிடிக்கும். நீ வேற யார் கையை பிடிச்சிட்டு நடந்தாலும் சரி, யாரென்னா தொட்டு பேசினாலும் சரி, எனக்கு சுத்தமாவே பிடிக்காது. இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு ஹீரோயின் உனக்கு எப்பத்துல இருந்து என்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறா. எனக்கு எப்போத்துல இருந்தோ உன்னை பிடிக்கும் தெரியுமா, எப்போனே சொல்ல தெரியாது எனக்கு அப்படின்னு சொல்லும் போது இவன் சொல்றதெல்லாம் ஒருவேளை உண்மையா இல்லை இவன் வந்து ரொம்ப பக்காவா நடிக்கிறானா என்கிட்ட 3 மாசம் பெட்ல ஜெயிக்கிறதுக்காக அப்படின்னு இவளுக்கு குழப்பமா இருக்கு. இவ போலாம் அப்படின்னு ட்ரை பண்ணாலும் விட மாட்டான். காலை கட்டி பிடிச்சிட்டு அழறான். நான் உன்னதான் லவ் பண்றேன், உன்னதான் லவ் பண்றேன்னு. இவன் பண்றதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோயினுக்கு ரொம்ப கியூட்டா இருக்க மாதிரி இருக்கு. இது எல்லாத்தையும் வீடியோ எடுத்து வச்சுக்கிறா. அதோட மறுநாள் எழுந்துக்கும் போது காலையில ஹீரோ வந்து ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கான். நைட்டு பார்த்தா அவனுக்கு பயங்கரமா வயிறு வலி வந்துட்டு இருக்கு. ஹீரோயினே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்து சேர்த்துடுறா. அப்பதான் ஹீரோவோட அண்ணா அந்த இடத்துக்கு ஹீரோவை பாக்கிறதுக்காக வராரு. என்னடா நீ சொல்ல கேட்காம நீ எனக்கு பதில் அதிகமா குடிச்சிட்ட, இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான், மன்னிச்சிடு அப்படின்னு கேக்குறாரு. அண்ணாவும் ஒய்ஃபும் வெளியில போன உடனே இவங்க 2 பேரும் என்னதான் பேசிக்குவாங்க, எப்படியாவது ஒட்டி கேட்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்றான். ஆனா இவனுக்கு உள்ள எதுவுமே கேட்க மாட்டுது. அப்பதான் இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவன் ரொம்ப பாசமா இருக்காமா அவன் மேலேயும் என் மேலேயும். எனக்காக தான் நேற்று நைட்டு அந்த அளவுக்கு அவன் குடிச்சிட்டான். எனக்கு எதுனா ஆயிடுமோன்னு பயந்துதான் அவன் அவ்வளோ குடிச்சிட்டான். அப்ப கூட நீ போகாதரா அப்படின்னு சொல்லி நான் ரூம்ல கொண்டு போய் படுக்க வச்சேன். உன் மேல இருக்க பாசத்தால அவனால அங்க இருக்க முடியல. அவ்வளோ குடிச்சவன் எப்படி இங்க வந்தான் அப்படின்றது கூட எனக்கு தெரியல. உன்னை தேடி வந்துட்டான் அப்படின்னும் போது ஹீரோயினுக்கு அதெல்லாம் கேட்கும் போது கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கு. நேரா போய் டாக்டர் கிட்ட பேசுறாங்க. டாக்டர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தா, இவர் இந்த அளவுக்கு குடிக்கவே கூடாது. அவர் காலில் ஏற்பட்ட ப்ராப்ளம் வந்துட்டு மறுபடியும் பெருசாயிடும். இப்பதான் அவர் கொஞ்சம் பெட்டரா இருக்காரு. அவர் குடிச்சாரு கான்சியஸே இல்லை அப்படின்னா கண்டிப்பா அந்த காலை அவங்க டேமேஜ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப வந்து சான்ஸ் இருக்கு. அவரோட லைஃபை ஆல்ரெடி இழந்துட்டாரு. மறுபடியும் அந்த மாதிரி தப்ப பண்ண சொல்லாதீங்க அப்படின்னும் போது ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. என்ன சொல்றாரு டாக்டர் அப்படின்னு சொல்லி அண்ணா கிட்ட கேட்கும் போது, நான் சொல்றேம்மா கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணா சொல்றாரு. இப்பதான் தனியா கூட்டிட்டு வந்து அவங்க அண்ணா எல்லா விஷயத்தையுமே சொல்றாரு. அது மட்டும் இல்லாம ஹீரோயினுக்கு அவன் காப்பாத்தலாம் அப்படின்றது தெரியும். அந்த டைமுக்கு அவனோட காலை டேமேஜ் ஆயிடுச்சுன்ற விஷயமே தெரியாது. அது கேட்ட உடனே பயங்கர ஷாக் ஆயிடுறா. எங்க யாரையுமே வந்து உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டான். என்ன பண்றது, இப்போ உனக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால்தான் இதுக்கு மேல என்னால அவாய்ட் பண்ண முடியல. தெரியறது தான் நல்லதுன்னு எனக்கும் தோணுச்சு. அவனை நல்லபடியா பாத்துக்கோ அப்படின்னு அவங்க அண்ணா சொல்றாரு. ஹீரோயின் அப்படியே ஷாக்கா நின்றுட்டு இருக்கா. திரும்பவும் ஹீரோவோட ரூமுக்கு போனா அவன் வந்து இவங்க என்ன பேசினாங்கன்னு தெரியாம தலை வெடிக்கிற மாதிரி நின்றுட்டு இருக்கான். எங்க அண்ணன் வந்துட்டான் அப்படின்ற உடனே புருஷன் வந்துட்டு இங்க ஹாஸ்பிட்டல் ரூம்ல அட்மிட் ஆகி கிடக்குறான். கொஞ்சமும் கவலை இல்லாம ஜாலியா அவன்கிட்ட கதை பேசிட்டு வரியா அப்படின்னு சொல்லி அதுக்கும் இவன் ஜெலஸ் ஆயிட்டு இருக்கான். இவன் டக்குன்னு ஹீரோவை கட்டி பிடிச்சிடறா. இவனுக்கு ஒரு மாதிரி நர்வஸ் ஆயிடுது. ஐயோ அடியை சண்டை போடாம நீ பொசுக்குன்னு இப்படி கட்டி பிடிச்சா நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்கறான். எனக்கு எதுனா ஆயிடும்னு நினைச்சிட்டியா என்ன? கண்டிப்பா அதெல்லாம் எதுவும் ஆகாது. நான் மட்டும் நேற்றுக்கு நைட்டு குடிக்கல அப்படின்னா இந்த பெட்ல எங்க அண்ணன் தான் இருந்திருப்பான். ஆனா அவனோட நிலைமை இன்னும் மோசமாயிருக்கும் அப்படின்னும் போது உனக்கு உன்னை பத்தி நான் கவலையே இல்லையா? அடுத்தவங்களுக்காக நீ உன்னையே கஷ்டப்படுத்திப்பியா அப்படின்னு சொல்லி இவ கேட்குறா. எல்லாம் எனக்கு இருக்கீங்க, நீங்கெல்லாம் என்னை பார்த்துக்க போறீங்க, அப்புறம் ஏன் நான் கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லி இவன் கேட்குறான். ஹீரோவும் ஹீரோயினும் வந்துட்டு ஹீரோவோட ஆஃபீஸ்க்கு வராங்க. மறுநாள் அந்த டைமுக்கு ஹீரோயின் ஏதோ எடுக்கிறதுக்காக டக்குன்னு வந்துட்டு அவனோட டிராவை ஓபன் பண்ணிடுறா. அவ்வளவுதான் ஹீரோ கையும் களவுமா மாட்டிடுறான். அவனுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அதெல்லாம் பார்த்த உடனே ஹீரோயின் வந்து கண்டுபிடிச்சிடறா. இதெல்லாம் என்னோட திங்ஸ் ஆச்சு, இதெல்லாம் காணாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லி இவ கேட்குறா. அப்ப இவன் சமாளிக்கிறதுக்கு என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, ஆமாமா உண்மைதான், இதெல்லாம் உன்னோட திங்ஸ் தான். இதுக்காக நீ ஒரு 10 நாள் அழுத பத்தியா? அது மட்டும் இல்லாம இதுக்காக நீ ஒரு 20 நாள் ரூம் போட்டு அழுத பத்தியா? உன்னை அழ வச்சு பார்க்கறதுல எனக்கு பயங்கர சந்தோஷம். அதனால இது எல்லாத்தையுமே நான் எடுத்து ஒழிச்சு வச்சுப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு மட்டமான ரீசனை சொல்றானா. ஹீரோயினுக்கு இவன் மேல ஆத்திரம் தான் வருது. நீ எல்லாம் மனுஷனே இல்லை, உன்கிட்ட எல்லாம் மனுஷன் பேசுவானா?
வீட்டு பக்கம் எதுவும் வந்து சேர்ந்துடாத, உன்னை என்ன பண்ணுவேன்னே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு கோவமா அங்கிருந்து போயிடுவா. ஹீரோ மனசுக்குள்ள அப்பாடா நல்ல வேலை லெட்டர் எடுத்து வேற இடத்துல வச்சுட்டோம், லெட்டரை பார்க்கல அப்படின்னு இவன் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கான். அதே நேரத்துக்கு கென் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா யூன் கிட்ட வந்து அவனை ரொம்ப உசு பேத்துற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. நீ எப்படியாவது ஹீரோயினை கரெக்ட் பண்ணிடு, ஏன்னா அவளுக்கு சுத்தமா அவளோட புருஷனை பிடிக்கல, அதுக்கப்புறம் கண்டிப்பா வந்து அவ உன் கூட தான் இருப்பா, உன்னால நீ அவளை என்னெல்லாம் வச்சு சாதிக்கணும்னு நினைச்சுக்கிறியோ அதெல்லாம் முடியும் அப்படின்னு சொல்றா. இங்க அதே நேரத்துக்கு நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் வந்து அவங்களோட வீட்டுக்கு டின்னருக்காக போயிருக்காங்க. அப்ப எல்லாரும் நல்லா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ பயங்கர சந்தோஷத்துல இருக்கான். ஹீரோயின் வந்து அவளாவே கட்டியெல்லாம் பிடிச்சிட்டா இல்லையா ஹாஸ்பிட்டல்ல, அதனால அவன் என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா நாங்க சீக்கிரமே குழந்தை பெற்றுக்கலான்னு இருக்கோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் எதிர்க்கே சொல்லிடுறான். குழந்தை வேணுமா உனக்கு? குழந்தை நீ வீட்டுக்கு வாடி, உனக்கு புத்திர பாக்கியமே எல்லாமே மிதின்னு மிதிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள நினைக்கிறா. ஹீரோயினுக்கு யூன் கிட்ட இருந்து கால் வருது. அந்த காலை பார்த்த உடனே ஹீரோ செமையா கடுப்பாயிடுறா. நம்ம ஹீரோயின் வேற வழியே இல்லாம அட்டன் பண்ணி பேசுறா. எதுக்காக இப்பெல்லாம் நீங்க என்ன அவாய்ட் பண்றீங்க, ஏன் நீங்க என்கிட்ட ஒழுங்கா பேச மாட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்ப ஹீரோயின் வந்து ஓப்பனா சொல்லிடுறா, என் புருஷனுக்கு இது பிடிக்கவே இல்லை, அவனை என்னால ரொம்ப கஷ்டப்படுத்த முடியாது, அதனாலதான் உனக்கு நான் என்ன ஹெல்ப் பண்ணணுமோ அதை நான் பண்றேன், ஆனா நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்க வேணாம் அப்படின்னு சொல்றா. ஆசையா உங்களுக்காக நான் வந்து ஜூஸ் பண்ணி எடுத்துட்டு வந்தேன், கடைசியா இதையாவது குடிச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லி ஜூஸை கொடுக்குறா. சரி ஓகே, நான் ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு போறான் அப்படின்னு சொல்லி அதையும் வாங்கி குடிக்கிறா. நம்ம ஹீரோயின் பேசின எல்லாத்தையும் ஹீரோ கேட்டுறான். அதனால ஹீரோக்கு பயங்கர சந்தோஷம். என் புருஷன் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பான், நான் போறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அங்க இருந்து கிளம்பி வரா. அப்ப ஹீரோவோட அம்மா வந்து சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லி ஹீரோவை உள்ள கூட்டிட்டு போயிடுறாங்க. ஆனா வீட்டுக்குள்ள போகிறதுக்குள்ளேயே ஹீரோயினுக்கு தலை சுத்த ஆரம்பிச்சிருது. உடனே இவன் யோன் என்ன பண்றான் அப்படின்னா, வாங்க வாங்க நான் உங்களை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி இவளை கார்ல ஏத்திடுறான். கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோவே வெளியில வந்து பாக்குறா. ஹீரோயினை காணோம். அவ உள்ளதானே வர்றதா வந்தா, அவ அதுக்குள்ள எங்க போனா அப்படின்னு சொல்லி இவன் குழப்பமா நின்றுட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு வந்து கென் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, யாரு தேடுறீங்க, ஹீரோயினையும் யூனியும் தேடுறீங்களா, அவங்க ரெண்டு பேரும் இப்பதான் கார்ல ஏறி போனாங்க அப்படின்னு சொல்றா. ஹீரோயினோட நம்பரும் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. ஹீரோவுக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா ஹீரோவோட மனசுல மட்டும் ஏதோ தப்பா இருக்கு, கண்டிப்பா அவ வீட்டுக்குள்ள நுழையறதுக்காக தான் வந்தா, நான் அவ உள்ள வர வரைக்கும் நின்று இருந்திருக்கணும், என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு அங்க இருக்க சர்வேலன்ஸ் கேமரா எல்லாரையும் செக் பண்ண சொல்றான். அதே நேரத்துக்கு யூனை காட்டுறாங்க. அவன் வந்து ஒரு ஹோட்டல் ரூம்ல ஹீரோயினை கொண்டு வந்து படுக்க வச்சிடறான். அவனுக்கு ஹீரோயினை ரொம்ப பிடிச்சிருக்கு போல. இப்ப கொஞ்ச நேரம் மட்டும் வெயிட் பண்ணு, கரெக்டா நான் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாரையும் வர சொல்லியிருக்கேன், அங்க நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கும் போது ரிப்போர்ட்டர்ஸ் வந்து வீடியோ போட்டோஸ் எடுத்துருவாங்க, அதுக்கப்புறமா அவளோட லைஃபே இல்லைன்னு ஆயிடும், வேற வழியே இல்லாம அவ உன் கூட தான் வாழ்வா அப்படின்னு சொல்லிட்டு கென் சொல்லியிருக்கா. அந்த அறிவாளித்தனமான ஐடியாவை நம்பிக்கிட்டு இவனும் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இன்னும் கொஞ்ச நேரம் தான், எல்லாரும் இங்க வந்துருவாங்க கண்டிப்பா, அதுக்கப்புறமா வந்து உன்னையும் இனி யாராலையும் பிரிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி இவன் யோசித்து மனக்கோட்டை கட்டிக்கிட்டு இருக்கான். அவருக்கு புத்தி விட்டா போகும். அதுக்குள்ளேயே வந்துட்டு ஹீரோயினை மொபைல்ல போட்டோ எடுத்து வச்சுக்கிறான். ஆனா கரெக்டா அந்த டைமுக்கு நம்ம ஹீரோவும் ஹீரோவோட அண்ணாவும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் சும்மா விடுவானா ஹீரோவோட அண்ணா இப்பதான் வந்துட்டு ஹீரோயினுக்கு தண்ணி எல்லாம் கொடுத்து மயக்கத்துல இருந்து தெளிய வைக்கிறாரு. என்னடா பண்ண, அவளுக்கு என்னத்தை கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு மிதின்னு மிதிக்கிறான். ஆனா அவன் என்ன சொல்றான், அவளாதான் விரும்பி கூட வந்தா, அவளுக்கு தான் உன்னை பிடிக்காது இல்லையா, உனக்கு தெரியாதா, அவளும் நானும் இவ்வளவு நேரம் என்னெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னும் போது ஹீரோக்கு செம கோவம் வருது. எனக்கு எதை பத்தியும் கவலை கிடையாது, நான் என் பொண்டாட்டியை நம்புறேன், அவ வந்து எதா இருந்தாலும் சொல்லட்டும், நீ வாய் திறந்து பேசாத, நீ அவளை அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சுதான் இதெல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்க, நீ யார் கூட சேர்ந்து இதெல்லாம் பண்ற அப்படின்றத கண்டிப்பா நான் கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட மொபைல இவனாவே டவுட் வந்து தூக்கி போட்டு மிதின்னு மிதிச்சிடுறான். அப்பதான் அண்ணா என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தா, ஆக்சுவலா வந்து ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் இங்க வந்துட்டு இருக்காங்களாம், சீக்கிரமா ஏதாவது ஒரு வழி பண்ணுங்க, என்ன பண்றது அப்படின்னும் போது ஹீரோ இதெல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். எல்லா ரிப்போர்ட்டர்ஸ்க்கும் என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா, ஹீரோயின் வந்து ஹீரோவை விட்டுட்டு யாரோ ஒரு சின்ன பையனை கூட்டிட்டு வந்து ஹோட்டல்ல தங்கியிருக்கா, அது இந்த ரூம் நம்பர்ல தங்கியிருக்கா அப்படின்னு சொல்லிதான் இன்ஃபர்மேஷன் போயிருக்கு. ஆனா ஹீரோவும் ஹீரோயினும் அந்த ரூம்ல இருந்து வெளில வராங்க. என்னங்க கொஞ்சம் கூட பிரைவசியே கொடுக்க மாட்டீங்களா, என்னதான் என்னோட பொண்டாட்டி வந்து ஆக்ட்ரஸா இருந்தாலும் இதெல்லாம் ரொம்ப டூ பச்சு அப்படின்னு சொல்றான். மறைஞ்சு நின்று பார்த்துட்டு இருந்த கென்னுக்கு இதெல்லாம் பார்த்த உடனே ஐயோ என்னடா எல்லா பிளானும் சொதப்பிடுச்சே அப்படின்னு சொல்லி ரொம்ப டென்ஷன் ஆயிடுறா. நீ எனக்காக சப்போர்ட் பண்ணி பேசினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், ஆனா உண்மையாவே நான் அவன் கூட விரும்பி எல்லாம் போகல, அவன் எனக்கு ஏதோ கலந்து கொடுத்து தான் கூட்டிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லும் போது, நீ இதெல்லாம் எனக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு சொல்றான் ஹீரோ. அதோட மறுநாள் காலையிலேயே வந்துட்டு ஹீரோ
நேரா கிளம்பி என்னோட வீட்டுக்கே போயிடுறான். வீட்டுக்கு போன உடனே அவ ஐயோ இவனுக்கு தெரிஞ்சிடுச்சா அப்படின்னு பயந்துகிட்டு இருக்கா மாதிரி உண்மையாவே அவனுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடு, உன் மேல இருந்த லவ்னாலதான் இதெல்லாம் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி கெஞ்சுறா. இனிமே உங்க அம்மாக்கும் எனக்கும் எந்த பிசினஸ் டீலிங்கும் கிடையாது. உங்களுக்கு வந்துட்டு இனிமே எந்த ஒரு ப்ராஃபிட்டும் எங்க கம்பெனில இருந்து கிடையாது. வேற எந்த கம்பெனி கூடயும் உங்களை வேலை செய்யவும் நான் நிம்மதியா விட மாட்டேன். நீ எனக்கு துரோகம் பண்ணியிருந்தா கூட நான் சகிச்சிட்டு இருந்திருப்பேன். ஆனா எப்ப நீ என் பொண்டாட்டி மேலேயே கை வச்சியோ இதுக்கப்புறம் நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். அதே நேரத்துக்கு ஷூட்டிங் ஸ்பாட்ல ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோ வரவே இல்லை அங்க நடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர எல்லாருமே டென்ஷனா இருக்காங்க. இன்னைக்கு கிறிஸ்டின் தான் எடுக்க வேண்டி இருக்கு, அதனாலதான் என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு குழப்பமா இருக்கும் போது ஹீரோ அந்த இடத்துக்கு வரான். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கும் போதுதான் ஹீரோ என்ன சொல்றான்னா, இது என்னோட படம் தான், இந்த படத்தோட ப்ரொடியூசரே நான் தான் அப்படின்னு சொல்றான். என்ன உளர்ற அப்படின்னு கேக்குறா. ஆமா, இந்த படத்தோட ப்ரொடியூசர் நான் தான், நான் ஒன்னும் பொய்யெல்லாம் சொல்லல, உண்மைதான் அப்படின்னும் போது அவ சொல்றான், நான் ஃபர்ஸ்ட் படமா நடிச்சதே இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு தான், அப்ப முதல்ல இருந்தே நீ தான் என்ன ப்ரொடியூஸ் பண்றியா அப்படின்னு கேக்குறா. ஆமா, தெரிஞ்சா கண்டிப்பா நீ நடிக்க மாட்டேன்னு தெரிஞ்சுதான் உன்கிட்ட இந்த விஷயத்த சொல்லல அப்படின்னு சொல்றான். ஷார்ட் ரெடி வாங்க அப்படின்னு உடனே ஹீரோயின் போய் நடிச்சுக்கிட்டு இருக்கா. ஆனா நடுவுல நம்ம ஹீரோ அங்க போறான். எதிர்பார்க்காத விதமா ஹீரோயின் சடனா திரும்பும் போது ஹீரோ வந்து கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். இவன் வந்துட்டு ஹீரோவோட சப்ஸ்டியூட்டா நடிச்சிடறான் போல இந்த சீன்ல. என்ன பண்ண நீ, எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்டுக்கிட்டு இருக்கா. அதுக்கு உடனே ஹீரோ என்ன சொல்றான்னா, ஆமா அந்த ஹீரோ வந்துட்டு வராம போயிட்டான், இன்னைக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு நஷ்டமாயிடும், அதனாலதான் அவனோட சீனை வந்து நானே டூப் போட்டு நடிச்சுட்டேன், இதுல என்ன இருக்கு, என்னோட பொண்டாட்டி தானே, அது மட்டும் இல்லாம கண்டவனெல்லாம் என் பொண்டாட்டிய கிஸ் பண்ண விட முடியாது இல்லையா அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுக்கே இது கேட்ட உடனே கொஞ்சம் வெக்கம் வந்துடுது. ஹீரோயின் போற வழியில சின்னதா ஒரு இடத்துல குட்டையா தண்ணி நிக்குது. அதுக்கு இவன் உடனே தூக்கிக்கிட்டு நடக்கிறான். அடே நீ என்ன கீழே விடுறா, நான் அதை சுத்திக்கிட்டே போயிருப்பேன், இதுல இறங்கி நடக்க வேண்டிய அவசியமே இல்ல, விடுறா விடுறான்னு கத்திக்கிட்டே இருக்கா. அதெல்லாம் எப்படி, சான்ஸே இல்ல, உன்னோட கால் அழுக்காயிடுச்சுன்னா அப்படின்னு தூக்கிட்டு போறான். மறுநாள் ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா ட்ரெஸ் எல்லாம் துவைக்கிறதுக்கு எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கா. அந்த டைம்க்கு ஹீரோட கோட் பேக்கெட்ல அந்த லெட்டர் இருக்கிறத பாத்துடுறா. இவன் வந்து ஹீரோயின் கண் எதிர்க்க அதுல குப்பை தொட்டில தானே போட்டிருப்பான், அது எப்படி இவன் கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு இப்போ யோசனையா இருக்கு. ஹீரோ அப்பதான் உள்ள வரான். வந்த உடனே இந்த லெட்டர் எப்படி உன் கையில அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேக்குறா. அவன் பதில் சொல்றதுக்கு தயங்கிக்கிட்டே நின்னுட்டு இருக்கான். அதுக்குள்ள ஹீரோக்கு ஏதோ ஒரு கால் வருது. ஒரு இம்பார்ட்டன்டான மீட்டிங் இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன், நைட்டு வந்து உங்ககிட்ட பேசுறேன் அப்படின்னு ஹீரோ அங்க இருந்து போயிடுறான். ஆனா ஹீரோயினுக்கு மனசு கேட்கவே இல்ல. அண்ணா கிட்ட தானே கொடுத்தோம், அவர்கிட்டயே கேட்கலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிடுறா. அப்பதான் அண்ணா என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தா, ஃபைனலா இப்பயாவது உனக்கு கேட்கணும் அப்படின்னு தோணுச்சே, நான் என்ன பண்றது, அவனுக்கு பண்ண ப்ராமிஸ்க்கு மேல நான் யார்கிட்டயும் இதை பத்தி பேசவே இல்லை, நான் அவகிட்ட எவ்வளவு வாட்டி சொல்லிட்டேன், அவ உனக்காக தாண்டா இதை கொடுத்துட்டு போனான்னு சொல்லி, ஆனா அவன் அதை கொஞ்சம் கூட நம்பவே இல்லை. அவ வந்து என்ன பிடிக்காம திட்டிக்கிட்டே தான் இருப்பா, அவ எப்படி எனக்கு லவ் லெட்டர் கொடுப்பா, அவ உன்னதான் லவ் பண்றா அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தான். எனக்கு நல்லாவே தெரியும் நீ என்ன லவ் பண்ணல, அவனைதான் லவ் பண்றேன்னு, ஆனா நான் அவனுக்கு புரிய வைக்கவே முடியல கடைசி வரைக்கும் அத அப்படின்னு சொல்றாரு. இந்த எல்லா விஷயமும் தெரிஞ்ச உடனே ஹீரோ உடனே பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வேக வேகமா ஹீரோவோட ஆபீஸ்க்கு வரா. அங்க ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் வர்றத பாத்துடுறான். நீ அங்கேயே வெயிட் பண்ண, நான் வரேன் அப்படின்னு சொல்றான். ஆனா அந்த நேரத்துக்கு கெட்ட இருக்கா இல்லையா, அவ காரை எடுத்துட்டு வந்து ஹீரோயினை இடிக்கிறதுக்கு வரா. நல்ல வேலையா ஹீரோ வந்து அதை காப்பாத்திடுறான். ஆனா அவளோட கார் தான் ஆக்சிடென்ட் ஆயிடுது. நேரா ஹீரோயினை ஹாஸ்பிட்டலுக்கே கூட்டிட்டு வந்துடுறான். அவளுக்கு எல்லாம் வேர்த்து போயிடுச்சு, அவளுக்கு கொஞ்சம் தலை சுத்துற மாதிரி ஆயிடுச்சு, அவளுக்கு என்ன ஆயிடுச்சுன்னு பாருங்க, இருக்கிற எல்லா டெஸ்டும் எடுத்துருங்க அப்படின்னுட்டு இருக்கும் போது, நான் நல்லாதான் இருக்கேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. இல்ல இல்ல, அவளுக்கு ரொம்ப வேர்த்து போச்சு, நான் பார்த்தேன் அப்படின்னும் போது டாக்டரே சொல்றாருப்பா, அந்த டைமுக்கு பயந்துருப்பாங்க, அதனாலதான் அப்படி ஆயிருக்கும், மத்தபடி வேற ஒண்ணும் இல்லைன்னாலும் கேக்குற மாதிரி இல்ல. இல்ல நீங்க அவளை வச்சு எல்லா டெஸ்டும் எடுத்துருங்க அப்படின்னு சொல்றான். மறுபடியும் ஹீரோயின் லெட்டரை பத்தி பேசலான்னு வரேன். அதுக்குள்ள தம்பிக்காரன் வந்துட்டு, அக்கா என்னக்கா ஆச்சு உனக்கு, நான் எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கான். ஹீரோயின் செக்கப்காக உள்ள போயிடுறா. அப்பயும் ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, டே எப்படியாவது ஒரு ஐடியா கூடுறா, உங்க அக்காவுக்கு பிடிச்சது பிடிக்காததெல்லாம் சொல்லுடா, கொஞ்ச நாள் தான் இருக்கு, நான் விட்டுட்டேன் அப்படின்னா கண்டிப்பா அவ என்ன லவ் பண்ணவே மாட்டா அப்படின்னும் போது, ஐயோ இன்னமும் இந்த ரெண்டு பைத்தியமும் திருந்தவே இல்லை போல, எங்க அக்கா முதல்ல இருந்தே உங்களை தான் லவ் பண்ணிட்டு இருக்கான், நீங்க தான் முட்டாள்தனமா இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, அவ உங்களை தான் லவ் பண்றா அப்படின்னு சொல்றான். இப்பதான் கடைசியா ஒரு வழியா ஹீரோக்கு நம்பிக்கையே வருது. அது மட்டும் இல்ல, நீங்க தான் எங்க அக்காவை வந்து ஏதோ காக்ரோச் கூட வந்து கம்பேர் பண்ணிட்டீங்களா, அதனாலதான் வந்து
அவ உங்ககிட்ட வந்து பேசவே இல்லை அப்படின்னு சொல்லும் போது, ஐயோ நான் தாண்டா அந்த பைத்தியக்காரத்தனத்தை பண்ணேன், என் வாயை வச்சுக்கிட்டு என்னால என்னதான் பண்றதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லி அவனை அடிச்சுக்கிறான். ஹீரோயின் செக்கப் எல்லாம் முடிச்சுட்டு வெளியில வரா. வந்த உடனே ஹீரோ பேசலாம் அப்படின்னு போகும்போது, நான் நல்லா தான் இருக்கேன், கவலைப்படாத, ஹெல்த்தியான குழந்தை சீக்கிரமா பெத்துக்கலான்னு டாக்டர் சொல்லிட்டாங்க அப்படின்னும் போது, அப்படின்னா இவ வந்துட்டு நம்ம கூட குழந்தை பெத்துக்க ஆசைப்படுறாளா, அப்போ இந்த லைஃப்ல எனக்கு கண்டினியூ ஆக போதா அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள பயங்கர சந்தோஷம் ஹீரோக்கு. அதோட கரெக்டா 3 மாசம் முடிவடையுது. அந்த டைமுக்கு நம்ம ஹீரோயின் செம சூப்பரா ரெடி ஆகுறா. என்ன மேடம் பண்ண போறீங்க, சூப்பரா ரெடி ஆயிட்டீங்க கல்யாணம் பொண்ணு மாதிரி, இப்ப என்ன பிளான்ல இருக்கீங்க அப்படின்னும் போது, எங்க பெட் வச்சோமோ அந்த இடத்துக்கு தானே நான் போய் பார்க்கணும், அவனும் எனக்காக கண்டிப்பா அங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பான், அங்க போய் நான் என்னோட பதில சொல்ல போறேன் அப்படின்னு சொல்றா. அதே நேரத்துக்கு இங்க ஹீரோவும் ரெடி ஆயிட்டு இருக்கான். அவன் ஃப்ரெண்டோட டைய கேட்டுட்டு இருக்கான். டேய் 10 டை மாத்திட்டடா, வந்து உட்கார்ந்ததுல இருந்து எதுக்காகடா இப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க, ஏன் டையையும் விட மாட்டியா அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கான். இல்லடா ஏதோ ஒண்ணு எதை போட்டாலுமே வந்து கரெக்டா இருக்க மாதிரி தெரியல, எனக்கு இன்னைக்கு முக்கியமான டே, நான் அவளுக்கு ப்ரொபோஸ் பண்ணியே ஆகணும், இன்னைக்குதான் வந்து பெட் வச்சதோட கடைசி நாள் அப்படின்னு சொல்றான். ஃபைனலா பார்த்தா பிங்க் கலர் டையோட வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்கா. அந்த டைமுக்கு ஒரு பொண்ணு வந்துட்டு, நீங்க இன்னைக்கு ஃப்ரீயா இருக்கீங்களா, நம்ம 2 பேரும் டேட் பண்ணலாமா அப்படின்னு கேக்குறா. நான் இங்க வருவேன்னு தெரிஞ்சோ இன்னொருத்திக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கே, உனக்கு கொஞ்சம் கூட கூச்சமாவே இல்லையாடா அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே தான் வர ஹீரோயின். ஏய் தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு, நானாவது பேசிட்டு தான் அடிப்பேன், என் பொண்டாட்டி அடிச்சுட்டு தான் பேசுவா அப்படின்னு சொல்றான். இனி அவகிட்ட நான் பேசுறத பார்த்த என்ன பண்ணுவேன்னே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினே ஹீரோவை கிஸ் பண்றா. சோ நல்லபடியா 2 பேரும் ஒண்ணு சேர்த்துட்டாங்க. ஹாப்பி எண்டிங்கோட இந்த டிராமாவும் முடிஞ்சிடுச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டிராஜடிலாம் இல்லாம ரொம்ப ஸ்மூத்தாவே போன ஒரு லவ் ஸ்டோரியா இருந்தது. சோ எனக்கு இந்த டிராமா ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு இதுல என்ன பிடிச்சிருந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. சோ நாளைக்கு மறக்காம கதை கேட்க வந்துருங்க, நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.